வணக்கம் நண்பர்களே, துரோண அகாடமியிலிருந்து நான் உங்கள் நிறைமதி. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பழங்குடியினர் கிளர்ச்சிகள் மற்றும் இன்னும் கூடுதலான சில கிளர்ச்சிகளும் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சரிங்களா? இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா, யூனிட் 3ல கவர் ஆகும். அதாவது ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள்ல இந்த டாபிக் வந்து கவர் ஆகும். சரிங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைஸ் பண்ணும்போது இந்த டாபிக்ல இருந்து ஸ்கூல் புக்கை தாண்டியும் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுக்கிறாங்க. ஸோ நம்ம அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்ட கிளர்ச்சிகளும் அது மட்டும் இல்லாம அவுட் சோர்ஸ்ல இருந்தும் நிறைய கிளர்ச்சிகள் வந்து ஆட் பண்ணி தான் இந்த வீடியோ கிளாஸ்ல பார்க்க போறோம். சரிங்களா? ஸ்கூல் புக்ல பார்த்தீங்கன்னா, 10th சோஷியல் புக்லயும் 11th ஹிஸ்டரி புக்லயும் இந்த டாபிக் வந்து கவர் ஆகும். ஓகேங்களா? இந்த வீடியோ கிளாஸை நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஐஎன்எம் கிளாஸஸ்க்கான பிளேலிஸ்ட்டும் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. சரிங்களா? அதையும் நீங்க பார்த்துக்கலாம். டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இப்போ நம்ம ஒன் பை ஒன்னா பார்த்துட்டே வரலாம். ஃபர்ஸ்ட் பழங்குடியினர் கிளர்ச்சிகள் மற்றும் இதர கிளர்ச்சிகள். இதை பார்க்கறதுக்கு முன்னாடி கிளர்ச்சிகள், சரிங்களா? கிளர்ச்சிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே சிலபஸ் படி நம்ம ஒரு 4 டைப்பா பிரிச்சுக்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பழங்குடியினர் கிளர்ச்சிகள், அதுதான் நம்ம இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். விவசாயிகள் கிளர்ச்சிகள், ஆல்ரெடி வந்து இந்த விவசாயிகள் கிளர்ச்சிகள் ஒரு வீடியோ கிளாஸ்லயே வந்து கொடுத்தாச்சு. சரிங்களா? நீங்க அதுல பார்த்துக்கலாம். பொதுமக்கள் கிளர்ச்சிகள், அதாவது மக்கள் இணைந்து நடத்திய கிளர்ச்சிகள். இதர கிளர்ச்சிகள் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஷினும், அதாவது கேட்ட கொஷின் படி என்னென்ன கிளர்ச்சிகள் கேட்டிருக்காங்க அப்படின்றதும், அது மட்டும் இல்லாம தலைமை இல்லாத கிளர்ச்சிகள் நடந்திருக்கும் இல்லையா, அந்த கிளர்ச்சிகள், இந்த ராணுவ வீரர்கள் ஈடுபட்ட கிளர்ச்சிகள், ஸோ இதெல்லாம் வந்து இந்த இதர கிளர்ச்சிகள்ல ஆட் ஆகும். சரிங்களா? அதையும் நம்ம இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். பழங்குடியினர் கிளர்ச்சி, பொதுமக்கள் கிளர்ச்சி, இதர சில கிளர்ச்சிகள், இதுதான் நம்ம இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பழங்குடியினர் கிளர்ச்சிகள். பழங்குடியினர் கிளர்ச்சிகள் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பழங்குடியினர்னா யாரு, அவங்கள பத்தி நம்ம ஒரு சில இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம். இந்த பழங்குடியினர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, காடுகள்லையும் மலை பிரதேசங்களையும் வாழ்றவங்க தான் பழங்குடியினர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இவங்க வந்து ஒரு தனித்துவமாவே இருப்பாங்க. தங்களை வந்து தனித்துவமாவே காமிச்சுப்பாங்க. அதாவது அவங்களுடைய உணவுலையும் சரி, அன்றாட வாழ்க்கை முறையிலும் சரி, நம்ம கிட்ட இருந்து அவங்க ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பா இருப்பாங்க. சரிங்களா? அவங்களுடைய காடையும் அவங்களுடைய நிலத்தையும் தான் அவங்க வந்து கடவுளா வந்து வணங்குவாங்க. இவங்களுக்கு வெளி உலகம் அப்படின்னா என்னன்னே தெரியாது. சரிங்களா? அதனாலயும் இந்த பிரிட்டிஷ் வந்து இவங்கள ஏமாத்துனாங்க. அத நம்ம அப்புறம் கிளாஸஸ்ல பார்க்க போறோம் இந்த கிளாஸஸ்ல. அது மட்டும் இல்லாம இவங்களுடைய ஒர்க் என்னன்னா, அந்த காட்டுல அவங்க இருக்கிற இடத்துலயே என்னென்ன தொழில் செய்ய முடியுமோ அததான் வந்து பண்ணுவாங்க. அதாவது ஆடு மேய்க்கிறது, வேட்டையாடுறது, எலி பிடிக்கிறது, பாம்பு பிடிக்கிறது, இது எல்லாமே இவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். சரிங்களா? இவ்வளவுதான் இவங்க பழங்குடியினர் பத்தி. இந்த பழங்குடியினுடைய பாதுகாப்புக்காகவே நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல சட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? ஆர்டிகிள் 23 என்ன சொல்லுது அப்படின்னா, பழங்குடியினரோட நிலத்தை, சரிங்களா, பழங்குடியினருக்காக, அதாவது இந்த பழங்குடியினரை வந்து கட்டாயப்படுத்தி வந்து வேலைக்கு செய்யக்கூடாது, அவங்கள கடத்தி கொண்டு போய் வேலை செய்ய விடக்கூடாது, கொத்தடிமையா வந்து வேலை செய்ய விடக்கூடாது, இது மாதிரிலாம் வந்து இவங்களுக்கான சட்டமே வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஆர்டிகிள் 23, 46 இதெல்லாம் வந்து பழங்குடியினரை பத்தி, அவங்களுடைய பாதுகாப்பு பத்தி சொல்லுது. அட்டவணை 5 மற்றும் 6 இது வந்து பழங்குடியினரை பத்தி சொல்லுது. சரிங்களா? அவங்களுடைய நிலத்தெல்லாம் வந்து யாரும் ஆக்குபை பண்ணக்கூடாது, அவங்களுடைய நிலத்துல வந்து யாரும் வந்து அபகரிப்பு செய்யக்கூடாது அப்படின்றதும் இந்த அட்டவணைலாம் சொல்லுது. சரிங்களா? சோ இப்ப நம்ம பழங்குடியினர் கிளர்ச்சிகள் பத்தி பார்க்கலாம். இந்த பழங்குடியினர் கிளர்ச்சிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே 2 டைப்பா நம்ம பிரிச்சுக்கலாம். சரிங்களா? 1857க்கு முன்னாடி நடந்த கிளர்ச்சிகள், 1857க்கு அப்புறம் நடந்த கிளர்ச்சிகள். ஓகேங்களா? 2 டைப்பா பிரிச்சுக்கலாம். என்னென்ன கிளர்ச்சி அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பில்ஸ் கிளர்ச்சி. சரிங்களா? 1857க்கு முன்னாடி பில்ஸ் கிளர்ச்சி, கோல் கிளர்ச்சி, சாந்தலர்கள் கிளர்ச்சி, காசி கிளர்ச்சி, ஸ்வார் கிளர்ச்சி, பஹாரியாஸ் கிளர்ச்சி, ராமோசி கிளர்ச்சி, சன்னியாசி கிளர்ச்சி, அகோம் கிளர்ச்சி, கந்திழ்ச்சி, இவ்வளோ கிளர்ச்சிகள் வந்து இவங்களுக்கு எதிராக நடந்தது. சரிங்களா? இந்த பிரிட்டிஷ்க்கு எதிராக நடந்தது. இது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய கிளர்ச்சிகள் நடந்தது. அது நம்ம இம்பார்ட்டன்ட் மட்டும்தான் இந்த கிளர்ச்சியில பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம அவுட் சோர்ஸ்ல இருந்தும் நிறைய கிளர்ச்சிகள் ஆட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இதுவே நமக்கு போதுமானது. 1857க்கு அப்புறம் நடந்த கிளர்ச்சிகள் என்னென்ன கிளர்ச்சிகள் அப்படின்னா, முண்டா கிளர்ச்சி, ஜெயிந்தியா கிளர்ச்சி, நைக்கடா கழகம்,
ஓரான் கிளர்ச்சி அல்லது தானா பகத் இயக்கம். சரிங்களா? இவ்வளவு கிளர்ச்சிகள் 1857க்கு அப்புறம் நடந்தது. ஸோ இது எல்லாமே இந்த கிளர்ச்சிகள் எல்லாமே பிரிட்டிஷ்க்கு எதிராக தான் நடந்தது. சரிங்களா? ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஜெய்பே மூவியை நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். அதுல வந்து அந்த ராசா கண்ணு, செங்கனி ராசா கண்ணு இவங்க எல்லாமே வந்து ஒரு பழங்குடியின இடத்தை சேர்ந்தவங்க. சரிங்களா? அவங்க என்ன பண்ணுவாங்க, பாம்பு பிடிக்க போவாங்க. அப்புறம் போலீஸ் வந்து அவங்க மேல இவங்க அந்த நகையை திருடிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொய் கேஸ் போட்டு ஜெயில போட்டு கடைசியில அவங்கள கொலையே வந்து செஞ்சு அவங்க இறந்துருவாங்க. கடைசியில என்ன ஆகும், அவங்களுக்காக வந்து போராடி நீதியும் கிடைச்சிருக்கும். ஆனா இந்த பழங்குடியினர் கிளர்ச்சிகள்ல இப்ப பார்க்க போறோம் இல்லையா இந்த கிளாஸஸ்ல, இந்த பழங்குடியினர் எல்லாருமே வந்து அந்த அளவுக்கு வந்து டார்ச்சர் பண்ணாங்க, கொடுமை பண்ணாங்க இந்த பிரிட்டிஷ். சரிங்களா? அவ்வளோ டார்ச்சர் பண்ணியும் கடைசியில அவங்களுக்கான நீதி வந்து கிடைக்காம தான் போச்சு. கடைசியில நிறைய பேர் இறந்த சம்பவம் தான் நடந்திருக்கு. சரிங்களா? ஆனா ஒரு சில கிளர்ச்சிகள்ல நீதி கிடைச்சிருக்கும். ஆனா நிறைய கிளர்ச்சிகள்ல பாத்தீங்கன்னா அவங்களுக்கான நீதியே வந்து கிடைச்சிருக்காது. அப்படிலாம் வந்து இந்த பிரிட்டிஷ் வந்து இவங்களுடைய நிலத்தை ஆக்கிரமிப்பு செஞ்சாங்க. வட்டிக்கு பணம் கொடுக்குற மாதிரி கொடுத்து அவங்களுடைய நிலத்தை வந்து ஆக்குபை பண்ணிக்கிட்டாங்க. இது மாதிரி நிறைய விஷயம் இவங்களுக்கு எதிராக நடந்தது. சரிங்களா? சோ எல்லாமே அவங்களுடைய அறியாமையை வச்சுதான் இந்த பிரிட்டிஷ் வந்து இந்த அளவுக்கு வந்து அவங்கள கொடுமை பண்ணாங்க. சோ என்னென்ன பண்ணிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். கிளர்ச்சிகள் ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். சரிங்களா? 1857க்கு முன்னாடி என்னென்ன கிளர்ச்சிகள் நடந்தது அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பில்ஸ் கிளர்ச்சி. சரிங்களா? இந்த பில்ஸ் பழங்குடியினர் கிளர்ச்சி வந்து எப்ப நடந்தது அப்படின்னா 1818 இருந்து 1831 வரைக்கும் நடந்தது. எந்த பிளேஸ்ல அப்படின்னா பில்ஸ் பகுதி. சரிங்களா? இந்த பில்ஸ் பிளேஸ் பில்ஸ் பழங்குடியினர் வாழ்ற பகுதி எந்தெந்த ஸ்டேட்ஸ் தான் வந்து இவங்க இருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, சரிங்களா, குஜராத், இந்த பிளேசஸ்லாம் வந்து இந்த ஸ்டேட்லாம் இந்த பில்ஸ் பழங்குடியினர் வந்து மலைப்பகுதிகளையும் காட்டு பகுதியும் வாழ்வாங்க. ஸோ இவங்க பிரிட்டிஷ்க்கு எதிராக வந்து இவங்க கிளர்ச்சி பண்ணாங்க. யாரு தலைமை தாங்கினாங்கன்னா திரிம்பக்ஜி. சரிங்களா? இது திரிம்பக்ஜி யாருன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் பாஜிராவ். பாஜிராவுடைய அமைச்சர் தான் திரிம்பக்ஜி. ஓகேங்களா? இதை நோட் பண்ணிக்கோங்க. இரண்டாம் பாஜிராவ் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு பேஷ்வா. ஓகேங்களா? இந்த இரண்டாம் பாஜிராவ் பேஷ்வாவுடைய அமைச்சர் தான் திரிம்பக்ஜி. ஓகேங்களா? அதாவது இந்த மராத்தியர்கள் படிக்கும்போது நம்ம பார்த்திருப்போம். அவங்களுக்கு கீழே வந்து பேஷ்வாக்களை நியமிப்பாங்க. ஒரு ஆளுநராவோ அல்லது அமைச்சராவோ அவங்களுடைய அரசவையில வந்து பேஷ்வாக்களை நியமிப்பாங்க. அந்த பேஷ்வால ஒரு பேஷ்வா தான் இரண்டாம் பாஜிராவ் பேஷ்வா. இவருடைய அமைச்சர் தான் திரிம்பக்ஜி. ஓகேங்களா? இந்த திரிம்பக்ஜி எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா திரி, இந்த பில்ஸ்ன்றதும் 3 லெட்டர் வேர்டு. சரிங்களா? அப்ப 3 வந்தா பில்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த கிளர்ச்சிக்கான ரீசன் என்ன ரீசன், இவங்க எப்படி என்ன இந்த பிரிட்டிஷ் என்ன எப்படி இவங்களை வந்து இந்த பில்ஸ் பழங்குடியினரை கொடுமை பண்ணாங்க அப்படின்றத பார்க்கும்போது இவங்க வந்து இவங்களுடைய அதாவது இந்த பில்ஸ் பழங்குடியினர் வாழ்க்கையிலையும் வந்து இன்வால்வ் ஆனாங்க பிரிட்டிஷ். அவங்களுடைய நிலத்தெல்லாம் ஆக்குபை பண்ணாங்க. இதுதான் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ரீசனா இருந்துச்சு. அவங்களுடைய வாழ்க்கையை குறுக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம 1818 கந்தேஷ் பகுதி. சரிங்களா? இந்த பிளேஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மகாராஷ்டிராலையும் குஜராத்லயும் இருக்கிற பிளேஸ். இந்த கந்தேஷ் அப்படின்ற பிளேஸ முழுவதுமா வந்து ஆக்குபை பண்ணிக்கிட்டாங்க. சரிங்களா? சோ இதனால வந்து இந்த பழங்குடியினர் எல்லாருமே அதாவது இந்த பில்ஸ் பழங்குடியினர் எல்லாமே வந்து கோபம் அடைஞ்சு இந்த கிளர்ச்சி வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. யாரு தலைமையில, திரிம்பக்ஜி தலைமையில. அப்ப திரிம்பக்ஜிக்கு ஆதரவா வந்து எந்தெந்த பிளேசஸ்ல இருந்து வந்து ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கிட்டாங்கன்னா சத்புடா, சத்மலா, அஜிந்தா. சரிங்களா? இவங்க எல்லாருமே வந்து திரிம்பக்ஜிக்கு ஆதரவா வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க இந்த கிளர்ச்சியில. அந்த பழங்குடியினரும் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. யாருக்கு எதிரானா பிரிட்டிஷ்க்கு எதிரா. சரிங்களா? ஒரு பக்கம் வந்து இது மாதிரி கிளர்ச்சியை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா, உங்களை நான் என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரிக்ஸ், இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரிட்டிஷ் தான். இந்த பில்ஸ் பழங்குடியினருக்கு போற திங்ஸ், சரிங்களா, அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அனைத்து பொருட்களையும் வந்து தடுத்துட்டாங்க. யாருன்னா பிரிக்ஸ். சரிங்களா? இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பில்ஸ் பழங்குடியினருக்கு போற பொருட்களை பிரேக் பண்ணிட்டாங்க. பிரேக் பில்ஸ், பிரேக் பிரிக்ஸ். சரிங்களா? பிரிக்ஸ் வந்து பிரேக் பண்ணிட்டாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் ஈஸியா. ஓகேங்களா? செகண்ட் வந்து இந்த ஒரு பக்கம் வந்து இந்த கிளர்ச்சி நடக்குது, ஒரு பக்கம் வந்து இந்த பிரிக்ஸ்ன்றவரை பிரேக் பண்ணிட்டாரு அவங்களுக்கு போற பொருட்கள் எல்லாமே. இந்த கிளர்ச்சி எப்படியாச்சும் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல ஒரு பிரிட்டிஷ் என்ன பண்றாரு, சமாதானப்படுத்துறாரு. சரிங்களா? இதெல்லாம் நான் உங்களுக்கு செய்யறேன், ஸ்டாப் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துறாரு. யாருன்னா மவுண்ட் ஸ்டூவர்ட்.
சரிங்களா. ஆனாலும் வந்து இந்த பில்ஸ் பழங்குடியினருக்கு கோவம் வந்து அடங்கல. அதனால கிளர்ச்சி வந்து இவங்க ஸ்டாப் பண்ணல. ஸோ கடைசியில இந்த பிரிட்டிஷ் என்ன பிளான் போடுறாங்கன்னா, அர்ஷத் ராம் அப்படின்ற ஒரு ராணுவ வீரரை வந்து அனுப்புறாங்க. அவருடைய தலைமையில ஒரு ராணுவ படையை அனுப்பி இந்த கிளர்ச்சியை வந்து ஸ்டாப் பண்ணிடுறாங்க. சரிங்களா. கடைசியில இவரால தான் இந்த கிளர்ச்சியானது ஸ்டாப் பண்ணது, அர்ஷத் ராமால். ஸோ இந்த கிளர்ச்சி, இந்த பில்ஸ் கிளர்ச்சி வந்து கடைசியில தோல்வியில தான் முடிஞ்சது. சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து கோல் கிளர்ச்சி. 1831 இருந்து 1832 வரைக்கும் இந்த கிளர்ச்சியானது நடந்தது. எந்த பிளேஸ்ல அப்படின்னா, சோட்டா நாக்பூர் பீடபூமி, சிங்பூம். இந்த சோட்டா நாக்பூர் பீடபூமி எந்த பிளேஸ், எந்த ஸ்டேட் அப்படின்னா, ஜார்க்கண்ட்ல இருந்த பிளேசஸ்ல தான் இந்த கோல் பழங்குடியினர் வந்து வாழ்ந்தாங்க. தலைமை யாருன்னா, புத்த பகத், பிந்த்ராய் மற்றும் சிங் ராய். இவங்க தான் தலைமை தாங்கினாங்க. என்ன ரீசன் அப்படின்னா, இந்த பிரிட்டிஷ் என்ன பண்ணாங்க, இந்த கோல் பழங்குடியினர்கிட்ட இருக்கிற வரியை எப்படியாச்சும் வசூலிக்கணும் அப்படின்றதுக்காக வட்டிக்கு பணம் கொடுக்குறாங்க இல்லையா, அவங்க கிட்ட அந்த ஒர்க்கை வந்து கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா. அப்ப இவங்க வந்து அந்த கோல் பழங்குடியினர் அவங்க கிட்ட போயிட்டு வரியை வசூலிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம வரி கட்ட முடியாத இருக்கிறாங்க இல்லையா, அவங்க கிட்ட எல்லாம் நிறைய பணம் கொடுத்து அவங்கள ஏமாத்தி அவங்க கிட்ட இருந்து நிலத்தெல்லாம் வந்து ஆக்குபை பண்ணிக்கிட்டாங்க. அப்படி வாங்கின நிலத்தெல்லாம் என்ன பண்றாங்க, வெளியாட்களுக்கு வந்து சேல் பண்ணிடுறாங்க. சரிங்களா. வெளியாட்களுக்கு வித்துடுறாங்க அவங்களுடைய நிலத்தை. ஓகேங்களா. சோ அந்த வெளியாட்களுக்கு வித்துட்டாங்க. யாருடைய நிலத்தை, இந்த கோல் பழங்குடியினருடைய நிலத்தை. சோ இது எல்லாமே வெளி உலகம்னா என்னன்னே இந்த கோல் பழங்குடியினருக்குனாலே இந்த வெளி உலகம் என்னன்னு தெரியாது. சரிங்களா. சோ அதனால இவங்க வந்து ஏமாந்துட்டாங்க. கடைசியில தான் எல்லாமே தெரிய வருது. அது மட்டும் இல்லாம அதிக வட்டிக்கு வந்து பணம் கொடுக்குறாங்க. உங்ககிட்ட பணம் இல்லையா, நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமா கொடுத்துட்டு அதிக வட்டி வாங்கிட்டாங்க. சோ இதுவும் வந்து ஒரு பெரிய அதிர்ச்சியா தான் அவங்களுக்கு இடையில இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அப்படி பணம் கொடுக்கல, அந்த வரியை கொடுக்கல அப்படின்னா, அது மட்டும் இல்லாம வாங்கின பணத்தையும் கொடுக்கல அப்படின்னா, அவங்களை கட்டாயப்படுத்தி வெளியேற்றவும் ஆரம்பிச்சாங்க. யாருன்னா இந்த வட்டிக்கு பணம் கொடுக்குறவங்க. சரிங்களா. சோ இதனாலதான் இந்த கிளர்ச்சியானது வெடிச்சுது. சோ இதனால அந்த கோல் பழங்குடியினர் எல்லாமே வந்து கோவம் அடைஞ்சு தாக்குதல்ல, இந்த வட்டிக்கு பணம் கொடுக்குறாங்க இல்லையா, அவங்க மேலையும் ஜமீன்தார்கள் மேலையும் பிரிட்டிஷ்கள் மேலையும் தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சாங்க. கொள்ளையடிக்க ஆரம்பிச்சாங்க, கலவரம் செஞ்சாங்க, கொலை பண்ணவும் துணிஞ்சிட்டாங்க. யாரு, இந்த கோல் பழங்குடியினர். சரிங்களா. இதை எல்லா கிராமத்துக்கும் வந்து தெரியப்படுத்துறதுக்கு மேளங்கள் முழங்குறாங்க. அதாவது இப்ப நம்ம ஊர்ல எல்லாம் வந்து வில்லேஜ் சைட்ல தண்டோரா போட்டு ஒரு இடத்துல வந்து எல்லாரும் கூடி ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரிதான் இவங்க மேளங்கள் முழங்குறாங்க. அது அப்படி அடிக்கும்போது மற்ற கிராமங்கள், அதாவது கோல் பழங்குடியினர் இருக்கிற எல்லா கிராமமும் சேர்ந்து ஒன்னா சேர்ந்து இந்த கிளர்ச்சியில ஈடுபடணும், மற்ற கிராமங்களுக்கும் தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காக ஒரு இடத்துல அடிச்சா, ஓ இந்த இடத்துல வந்து இந்த சவுண்ட் கிடையாது, அப்ப இங்க கிளர்ச்சி நடக்க போதும் அப்படின்றது இவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் போயிடும். சோ இதன் மூலமா வந்து தெரியப்படுத்தினாங்க. அது மட்டும் இல்லாம அம்புகள் எழுதினாங்க. அம்புகளை விட்டு ஒரு கிராமத்துல இருந்து இன்னொரு கிராமத்துக்கு அம்புகள் விடுவாங்க. சரிங்களா. அதன் மூலமா அம்பு வந்து இன்னொரு கிராமத்துல போயிட்டு விழும்போது, சோ இங்க வந்து கிளர்ச்சி நடக்குது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து அவங்க தெரிஞ்சுப்பாங்க. சரிங்களா. இதுதான் அவங்களுடைய கோட் வேர்டா இருந்துச்சு. இது மாதிரி அம்புகள் வந்து விழுந்தா இந்த இடத்துல கிளர்ச்சி நடக்குது அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. சரிங்களா. இதன் மூலமா எல்லா கிராமத்துக்கும் தெரியப்படுத்தி எல்லாரும் வந்து ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. சரிங்களா. ஒண்ணு சேர்ந்து அது மட்டும் இல்லாம வெளியாட்கள் அவங்களுடைய நிலத்தை வாங்கினாங்க இல்லையா, அந்த வெளியாட்களை வந்து வெளியேற்றவும் ஆரம்பிச்சாங்க. சோ இப்படிலாம் இந்த கிளர்ச்சி வந்து எல்லா இடத்துக்கும் தெரியப்படுத்துறாங்க, செய்திகளை வந்து பரப்புறாங்க. 1832 ஜனவரி 26 சரிங்களா, சோட்டா நாக்பூர் ஃபுல்லாமே வந்து இந்த கோல் பழங்குடியினர் கண்ட்ரோல்ல வந்துருது. சோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து பிரிட்டிஷ்க்கு வந்து போகுது. சரிங்களா. இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு இது மாதிரி இங்க கிளர்ச்சி நடக்க போகுது போல அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் வந்து ரெடி ஆயிடுறாங்க. இப்ப கோல் மக்கள் ஆதரவா வந்து யாரு தலைமை தாங்கன்னா, புத்த பகத். சரிங்களா. இவங்க தலைமை தாங்கி இந்த கிளர்ச்சி வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இந்த பிரிட்டிஷ் என்ன பண்றாங்க அப்படின்னா, இவங்களுடைய, அதாவது இந்த புத்த பகத்னா இவர் தான், இவருடைய தலையை வந்து கொன்னு அந்த தலையை எடுத்தும் போய் அவருடைய ராணுவ அதிகாரி கிட்ட ஒரு ஒரு பிரிட்டிஷ் வந்து கொடுக்குறாங்க. சரிங்களா. அவங்களுக்கு வந்து 1000 ரூபாய் வந்து பரிசா வந்து கொடுக்குறாங்க. யாரு, இவருடைய தலையை வெட்டதுனால, தலையை வெட்டி கொடுத்ததால 1000 ரூபாய் பரிசா கொடுக்குறாரு பாருங்க. இந்த அளவுக்கு வந்து கொடுமை பண்ணியிருக்கிறாங்க. சோ அந்த புத்த பகத்தும் தலைமை தாங்கினரும் இல்ல. இந்த அடுத்தது வந்து யாரு இந்த கிளர்ச்சியை வந்து கொண்டு போறான்னு பாத்தீங்கன்னா, பிந்த்ராய் வந்து கொண்டு போறாரு. கடைசியில வந்து இவரும் பிரிட்டிஷ் கிட்ட வந்து சரணடைஞ்சிடறாங்க. சரிங்களா. 1832 சரணடைஞ்சிட்டாரு. இந்த கிளர்ச்சியும் வந்து தோல்வியில தான் முடிஞ்சிருது.
ஸோ இப்படிலாம் வந்து இந்த பிரிட்டிஷ் வந்து கொடுமை பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து சாந்தலர்கள் கிளர்ச்சி 1855 இருந்து 1856 வரைக்கும் இந்த கிளர்ச்சியானது நடந்தது. இந்த சாந்தலர்கள், சாந்தல் பழங்குடியினர் எந்த பிளேசஸ்லாம் இருப்பாங்கன்னா பீகார் மற்றும் வங்காளம் இந்த ஸ்டேட்லாம் இருப்பாங்க. தலைமை யாருன்னா சித்து மற்றும் கனு. சரிங்களா? இந்த கணுன்றது கண்ஹு ஆப்ஷன்ல வந்து கானு கண்ணு அப்படின்னு கொடுப்பாங்க. ஸோ நம்ம இங்கிலீஷ்ல இருக்கிறதே வந்து ஃபைனல் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த கிளர்ச்சிக்கான ரீசன் என்னன்னு பார்க்கும்போது, அதாவது இந்த சாந்தலர்கள் இருக்கிறாங்க இல்லையா, சாந்தல் பழங்குடியினர், இவங்க வந்து ஒரு பிளேஸ்ல அமைதியா வந்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க. நீங்க வந்து இந்த பிரிட்டிஷ் வந்து சடனா என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க இந்த இடத்துல இருக்கக்கூடாது, இது வந்து எங்களுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை துரத்திடுவாங்க. யார? இந்த சாந்தல் பழங்குடியரை. அப்ப என்ன பண்ணுவாங்க இவங்க எல்லாரும் ராஜ்மஹால் குன்று இதை சுத்தி இருந்த பிளேசஸ்ல இவங்க வந்து வாழ்வாங்க அமைதியா. சரிங்களா? திரும்பவும் வந்து அந்த ராஜ்மஹாலை சுத்தி இருக்கிற பிளேசஸ்ல இந்த சாந்தல் பழங்குடியினர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த நிலத்தை அந்த சாந்தல் பழங்குடியினர் அல்லாதவர் இருக்கிறாங்க இல்லையா, அந்த பழங்குடியினர் அல்லாதவர்கள், அதாவது பழங்குடியினர் இல்லாதவங்க சாதாரண மக்கள், அவங்களுக்கு வந்து இந்த நிலத்தெல்லாம் இவங்களுடைய, அதாவது சாந்தல் பழங்குடியினரோட நிலத்தை சாதாரண மக்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. சரிங்களா? அதாவது பிரிட்டிஷ்க்கு ஆதரவா இருக்கிற மக்களுக்கு குத்தகைக்கு விட்டுருவாங்க. ஸோ இதனாலையும் வந்து இவங்களுடைய வாழ்வாதாரம் வந்து பாதிக்கப்பட்டுச்சு பெரிய அளவுல. ஆல்ரெடி ஒரு இடத்துல துரத்தி தான் இந்த இடத்துக்கு வந்தோம். இந்த இடத்துல இருக்கிற நிலத்தையும் வந்து நீ இன்னொருத்தருக்கு வித்துட்டா நாங்க எங்க போறது? அப்படின்ற மாதிரிதான் இவருடைய வாழ்க்கை வந்து ஒரு கேள்விக்குறியாவே இருந்துச்சு, இந்த சாந்தர் பழங்குடியோட வாழ்க்கை. ஸோ இதனாலதான் இந்த கிளர்ச்சி வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. சரிங்களா? அதை யார் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா சித்து மற்றும் கனு. சித்துவும் கனுவும் சேர்ந்து இது மாதிரி நாங்க வந்து கடவுள்கிட்ட இருந்து எங்களுக்கு ஒரு செய்தி வந்தது, தேவ செய்தி வந்திருக்கு, நாங்க வந்து இந்த கிளர்ச்சியை தலைமை ஏற்று நடத்துறோம், உங்களை நாங்க பாத்துக்கிறோம், இந்த மாதிரி நம்ம பிரிட்டிஷ்க்கு எதிராக எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கிளர்ச்சியை நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு போயிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க, எல்லாருக்கும் வந்து தெரியப்படுத்துறாங்க. இதோ இவங்க தான் சித்து மற்றும் கனு. சரிங்களா? 1855 ஜூலை வரைக்கும். சரிங்களா? இவங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து கிளர்ச்சி நடத்த பிளான் பண்ணியாச்சு. ஜமீன்தார்களுக்கும், சரிங்களா, ஜமீன்தார்கிட்டயும் சொல்றாங்க, அரசாங்கத்துக்கிட்டும், அதாவது பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கிட்டையும் சொல்றாங்க, எங்களுடைய நிலத்தை என்கிட்ட கொடுத்துருங்க, அது மாதிரி அமைதியான முறையில் தான் வந்து சொல்றாங்க. ஆனா இந்த ஜமீன்தார்களும் சரி பிரிட்டிஷ் அரசாங்கமும் சரி எந்த ஒரு விஷயத்தையும் வந்து அவங்களுடைய காதலையே வந்து கொண்டு போகல. சரிங்களா? அப்படியே வந்து அமைதியா இருக்கிறாங்க, இவங்களுக்கு எந்த ஹெல்ப்புமே பண்ணல. ஸோ அவங்களுக்கு தேவையான நல்லதை மட்டும் பண்ணிக்கிறாங்க. யாரு? இந்த பிரிட்டிஷ். சரிங்களா? ஸோ பயன் இல்லாம போயிடுச்சு எவ்வளோ வந்து சொல்லியும். ஸோ இதனாலதான் இந்த கிளர்ச்சியை வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. சாந்தலர்கள் பழங்குடியினர் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துக்கிறாங்க சித்துவோடைய தலைமையில. சரிங்களா? சித்துவோட தலைமையில ஒன்னா சேர்ந்த உடனே ஃபர்ஸ்ட் யாருக்கு எதிரானா ஜமீன்தார்கள் மற்றும் பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எதிராக ஒண்ணு சேர்ந்துக்கிறாங்க இந்த கிளர்ச்சியை ஸ்டார்ட் பண்றதுக்கு. ஃபர்ஸ்ட் விஷயமா என்ன பண்ணாங்கன்னா விஷம் தடவிய வில் மற்றும் அம்பு வந்து அவங்க மேல வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி இதெல்லாம் வந்து விடுறாங்க. சரிங்களா? இதுல ஒரு குழு என்ன பண்றாங்க, அந்த குழுல பாத்தீங்கன்னா 10 பேர் 10 பேர் சேர்ந்த ஒரு குழு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமா மோங்கபர்ரா அப்படின்ற ஒரு கிராமம், சரிங்களா, இந்த கிராமத்தை வந்து தீ வச்சு கொளுத்தி தீக்கிரையாக்கிடுறாங்க. யாரும் இந்த சித்துவோட தலைமையில. சரிங்களா? கடைசியில வந்து சித்து வந்து அவங்க கிட்ட சரணடைஞ்ச உடனே சரி ஜெயில போட்டு இவர் சித்து வந்து கொலை பண்ணிடுவாங்க. சரிங்களா? இதுக்கப்புறம் யாரு தலைமை தாங்குறாங்கன்னா கனு வந்து தலைமை தாங்குவாரு. அந்த கிளர்ச்சி வந்து நடத்துனாங்க. அது மட்டும் இல்லாம அந்த இவங்களை சுத்தி இருக்கிற விவசாயிகளும் வந்து இந்த கிளர்ச்சியில வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க. இந்த கிளர்ச்சியோடைய எண்டுல பாத்தீங்கன்னா 20,000 பேரை கொலை செஞ்சுட்டாங்க. டோட்டலா வந்து 50,000 பேரு, அதுல 20,000 பேரை அவுட் பண்ணிடுறாங்க, கொலை செஞ்சிடுறாங்க. சரிங்களா? இறுதியில இந்த சாந்தலர்களுக்கான நீதி வந்து கொடுத்துடுறாங்க. இதுக்கு மேல போனா இவங்களை எதுவுமே வந்து நம்மளால பண்ண முடியாது போல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரிட்டிஷ் என்ன பண்றாங்க, உங்களுக்கான நிலத்தை வந்து நாங்க கொடுத்துடுறோம், இதுக்கப்புறம் யாரும் உங்களோட நிலத்துல வந்து குத்தகைக்கு விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கமே வந்து பிரிட்டிஷ் அரசாங்கமே அறிவிச்சிடுறாங்க. என்ன அறிவிக்கிறாங்க அப்படின்னா உங்களோட பிளேஸ் வந்து சாந்தல் பர்கானா அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிடும், இதுக்கப்புறம் யாரும் உங்களுடைய பிளேஸ்ல வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் அரசாங்கமே அறிவிச்சிடுறாங்க. ஸோ இந்த சாந்தலர்கள் கிளர்ச்சிக்கு ஒரு நீதி கிடைச்சிருச்சு அப்படின்னே வந்து சொல்லலாம். சரிங்களா? காசி கிளர்ச்சி 1830 இருந்து 33 வரைக்கும் இந்த கிளர்ச்சியானது நடந்தது. எந்த பிளேஸ்ல அப்படின்னா காசி மற்றும் ஜெயந்தியா. நம்ம ஜியாகிரபியில படிச்சிருப்போம் இல்லையா, மேகாலயால இருக்கிற மேகாலயா
காசி, காரோ, ஜெயிந்தியா இந்த குன்றுகள்லாம் மேகாலயால தான் இருக்கும். அதனால வந்து மழை இந்த இடத்துல வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பிளேஸை படிச்சிருப்போம் இல்லையா? இதுக்கு தலைமை தாங்கினவங்க யாருன்னா டிரோட் சிங். என்ன ரீசன் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த காசி, ஜெயிந்தியா இந்த இடத்துல இருந்த பழங்குடியினர் வந்து அமைதியா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய நிலப்பரப்புல போயிட்டு இவங்க வந்து ஒரு ரோட் போடுறாங்க சரிங்களா? ஒரு புதிய வணிகத்துக்கான பாதையை வந்து உருவாக்குறாங்க. அவங்களுடைய ட்ரேடிங்க்கு இவங்களுடைய வாழ்க்கையில போயிட்டு குறிக்கிறதா அங்கதான் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க குடிசையெல்லாம் வந்து அழிச்சு அவங்களோட குடியிருப்புகள்லாம் வந்து அழிச்சு வந்து ரோட் போடுறதா, இது என்ன நியாயம் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணும் இல்லையா? அவங்களுடைய நிலப்பரப்பை ஆக்கிரமிப்பு பண்ணி ஒரு புதிய ரோட போடுறாங்க. அதாவது பள்ளத்தாக்கு, பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கு சரிங்களா? பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கையும் சில்ஹெட் பகுதியும் இந்த பிளேஸையும் வந்து ஜாயின் பண்ணி ஒரு ரோட் வந்து அமைக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த மக்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பா இருக்கு. ஸோ இதனால இந்த காசி பழங்குடியினர் எல்லாருமே வந்து ஒண்ணா சேர்ந்து இந்த கிளர்ச்சி வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய பாதிப்பா இருந்துச்சு இல்லையா? அவங்களுடைய குடியிருப்புகளே இல்லாம அவங்க என்ன பண்ணுவாங்க? ஸோ இதனால தான் இந்த கிளர்ச்சிக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. டிரோட் சிங் தலைமையில ஸ்டார்ட் பண்ணாங்க. பிரிட்டிஷ்க்கு எதிரா. கடைசியில வந்து இவங்களால எதுவுமே பண்ண முடியல. இந்த கிளர்ச்சியானது தோல்வியில தான் முடிஞ்சது. ஓகேங்களா? காசின மக்கள் தோல்வியில தான் முடிஞ்சது. ஸ்வார் கிளர்ச்சி 1766ல இருந்து 1816 வரைக்கும் இந்த கிளர்ச்சியானது நடந்தது. இந்த ஸ்வார் கிளர்ச்சி எந்த பிளேஸ்ல நடந்தது அப்படின்னா ஜங்கிள் மஹால் சரிங்களா? ஜங்கிள் மஹால் கிளர்ச்சின்னு சொல்லுவாங்க. இது நோட் பண்ணிக்கோங்க. ஜங்கிள் மஹால் பாத்தீங்கன்னா மேற்கு வங்காளம் சரிங்களா? மேற்கு வங்காளத்துல இருந்த பிளேஸ் தான் இந்த ஜங்கிள் மஹால். இந்த ஸ்வார் பழங்குடியினர் இந்த பிளேஸ்ல தான் வந்து வாழ்ந்தாங்க. தலைமை யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த கிளர்ச்சிக்கு தல்பூமில். இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா காட்சிலா. காட்சிலாவுடைய மன்னர் தல்பூமி. ஓகேங்களா? இதையும் நோட் பண்ணிக்கோங்க. கிளர்ச்சிக்கான ரீசன் என்ன ரீசன் அப்படின்னா 1771ல இருந்து 1809 வரைக்கும் மிட்னாப்பூர், பாங்குரா, மன்பூம் இந்த பிளேசஸ்லாம் வந்து விவசாயிகள் வந்து கிளர்ச்சியில் ஈடுபட்டாங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு விளைச்சல் இருக்குதோ இல்லையோ எங்களுக்கு வரி வந்து நீங்க கட்டாயமா செலுத்தணும். வரி வந்து நீங்க செலுத்தியே ஆகணும் சரிங்களா? அதனாலதான் இவங்க வந்து இந்த விவசாயிகள் வந்து கிளர்ச்சியில் ஈடுபட்டாங்க. ஸோ இதனுடைய தொடர்ச்சியா தான் இந்த ஸ்வார் கிளர்ச்சியும் நடந்தது. ஓகேங்களா? அதாவது இது ஒரு ரீசன். இன்னும் 2 ரீசன் இருக்கு. என்ன ரீசன் அப்படின்னா இந்த ஜமீன்தார்கள் இருக்கிறாங்க இல்லையா? இந்த ஸ்வார் பழங்குடியினரை கூப்பிட்டு ஒரு ஒர்க் வந்து கொடுக்குறாங்க. இந்த வேலை நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒர்க் கொடுக்குறாங்க. என்ன ஒர்க் அப்படின்னா பைக்குகளா நியமிக்கிறாங்க சரிங்களா? பைக்குகள் அப்படின்னா வனக்காவலர்கள் அர்த்தம். அதாவது அவங்களுக்கு கொடுத்த பிளேசஸை நீங்க வந்து காக்கணும், பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு வேலையை தான் வந்து கொடுத்தாங்க இந்த ஸ்வார் பழங்குடியினருக்கு சரிங்களா? சடனா பார்த்தோம்னா இவங்க வந்து நல்லா தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சடனா பார்த்தோம்னா இந்த ஸ்வார் பழங்குடியினர் வந்து அந்த பணியில இருந்து அந்த பைக்குகள் பணியில இருந்து நீக்கிடுறாங்க. யாரு? இந்த பிரிட்டிஷ். அதுக்கு பதிலா அந்த ஸ்வார் பழங்குடியினரை நீக்கிட்டு அவங்களுக்கு அந்த பிரிட்டிஷ்க்கு ஆதரவா இருக்கிறாங்க இல்லையா? அவங்களெல்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க இந்த பைக்குகள் பணிக்கு சரிங்களா? அப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது இவங்களுடைய வாழ்வாதாரம் என்ன ஆகும்? ஸ்வார் பழங்குடியினர் அவங்களுடைய வாழ்வாதாரம் கடும் பாதிப்புக்குள்ளாகும் சரிங்களா? ஸோ இதனாலையும் இந்த ஸ்வார் பழங்குடியினர் கிளர்ச்சியில் ஈடுபட்டாங்க. அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி விவசாயிகளும் கிளர்ச்சி பண்ணிருந்தாங்க. அதோட தொடர்ச்சியா இந்த கிளர்ச்சி நடந்தது. இன்னொரு ரீசன் என்னன்னா ஜமீன்தார்கள் வந்து பிரிட்டிஷ்க்கு ஆதரவா தான் இருப்பாங்க. ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஜமீன்தாரே பிரிட்டிஷ் வந்து எதிர்க்க ஸ்டார்ட் பண்ணாங்க. என்ன அப்படின்னா நீ வந்து கொடுக்குற வரி எனக்கு பத்தல, நீ வந்து இன்னும் நிறைய வரி கேளு, வரி அதிகமா வாங்கிட்டு வந்து கலெக்ட் பண்ணிட்டு என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்துறாங்க. யாரு? பிரிட்டிஷ். பிரிட்டிஷ் வந்து ஜமீன்தார்களுக்கு ஆணையிடுறாங்க சரிங்களா? இங்க வந்து ஆல்ரெடி விளைச்சல் இருந்தா தானே வந்து வரியை கொடுக்க முடியும் கலெக்ட் பண்ணி. விளைச்சலே இல்லை அப்படின்னா எப்படி வந்து வரி கொடுக்க முடியும்? அப்படி வரி கொடுக்கல, ஜமீன்தார்கள் வந்து அதிக வரியை கலெக்ட் பண்ணி கொடுக்கல அப்படின்னா ஜமீன்தாரோட நிலத்தை அவங்களுக்கு சொந்தமா இருக்கு இல்லையா? அந்த நிலத்தெல்லாம் வந்து ஆக்குபை பண்ணி இந்த பிரிட்டிஷ் எடுத்துக்கிறாங்க. ஸோ இது மாதிரியும் வந்து ஜமீன்தார்களையும் டார்ச்சர் பண்ணாங்க. ஓகேங்களா? இந்த 3 ரீசன் தான் இந்த ஸ்வார் கிளர்ச்சிக்கு ரீசனா இருந்துச்சு. 1768ல தல்பூமின் மன்னர் தலைமையில இந்த கிளர்ச்சி வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த கிளர்ச்சியில யார் யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னா பைக்குகள் 1798ல பைக்குகளா ஒர்க் பண்ணாங்க இல்லையா? அந்த பழங்குடியினரும்
அதாவது ஸ்வார் பழங்குடியினர்ல ஒரு சில பேர் வந்து இந்த ஒர்க் பண்ணாங்க இல்லையா, அவங்களும் ஸ்வார் பழங்குடியினர் எல்லாருமே ஜமீன்தார்கள். சரிங்களா, இவங்க எல்லாருமே சேர்ந்து பிரிட்டிஷ் வந்து எதிர்த்து இந்த கிளர்ச்சியில் ஈடுபட்டாங்க. கடைசியில பாத்தீங்கன்னா 1799ல இந்த கிளர்ச்சியை வந்து வன்முறை மூலமா அடக்கிட்டாங்க. அதாவது அவங்களுடைய இராணுவத்தை வச்சு இவங்களை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க இவங்களுடைய கிளர்ச்சியை. சரிங்களா, இந்த ஸ்வார் கிளர்ச்சியும் தோல்வியில தான் முடிஞ்சுது. நெக்ஸ்ட் பஹாரியாஸ் கிளர்ச்சி 1778ல எந்த பிளேஸ்ல அப்படின்னா ராஜ்மஹால் மலை. சரிங்களா, இந்த மலையை சுத்தி இந்த பஹாரியாஸ் பழங்குடியினர் வந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க. யாருடைய தலைமையில? ராஜா ஜெகநாத் தலைமையில. சரிங்களா, இந்த கிளர்ச்சி நடந்தது. இங்க ஒரு விஷயம் சொல்லணும். இந்த ஸ்வார் கிளர்ச்சியில தல்புமிலுக்கு முன்னாடி, சரிங்களா, இது நோட் பண்ணிக்கோங்க, தல்புமிலுக்கு முன்னாடி ஜெகநாத் அப்படின்றவங்க தலைமை தாங்கினாங்க. சரிங்களா, இந்த ஸ்வார் கிளர்ச்சிக்கு இவங்களும் வந்து தலைமை தாங்கி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஸ்வார் பழங்குடியினரை வந்து பூமிச் பழங்குடியினர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இதையும் நோட் பண்ணிக்கோங்க. இந்த கிளர்ச்சி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சொல்றேன்னு சொன்னீங்களே, ஒன்று கூட சொல்லலையே அப்படின்னா, இப்போ நம்ம சொன்னது எல்லாமே இந்த கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. சரிங்களா, என்ன அப்படின்னா இந்த கிளர்ச்சிக்கு யார் தலைமை தாங்கினா, அதுக்கப்புறம் இயரும் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கிளர்ச்சி எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். சரிங்களா, நெக்ஸ்ட் நம்ம பஹாரியாஸ் கிளர்ச்சி சொல்லியிருந்தோம். 1778ல இந்த கிளர்ச்சியானது ஸ்டார்ட் பண்ணாங்க ராஜ்மஹால் மலைகள். சரிங்களா, தலைமை யாருன்னா ராஜா ஜெகநாத். என்ன ரீசன் அப்படின்னு பார்க்கும்போது பஹாரியாக்கள், சரிங்களா, இவங்க என்ன பண்ணாங்க, இந்த பழங்குடியினர் இவங்களுக்கான போதுமான வருமானம் வந்து கிடைக்கல. சரிங்களா, தேவையான வருமானம் இவங்களுக்கு வந்து கிடைக்கல. ஸோ இவங்க என்ன பண்ணாங்க, கொள்ளையடிக்க ஆரம்பிச்சாங்க. எந்த கொள்ளையடிச்சாங்க அப்படின்னா விவசாயிகளுடைய சமவெளிகள், அதாவது விவசாயிகள் விவசாயம் பண்ற நிலங்களை வந்து கொள்ளையடிச்சாங்க. ஸோ இது வந்து பிரிட்டிஷ்க்கு வந்து ஒரு பெரிய பாதிப்பாக தான் இருந்துச்சு. இதனால என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கும் இந்த பஹாரியாஸ் பழங்குடியினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது, அதாவது பூசல். சரிங்களா, இவங்களுக்குள்ள வந்து சண்டை நடந்தது. இதனால பிரிட்டிஷ்க்கு என்ன லாஸ் அப்படின்னா இந்த விவசாயிகள் வந்து விவசாயம் செஞ்சு அதன் மூலமா தானே இவங்களுக்கு விளைச்சல் கிடைக்குது, வரியை செலுத்துறாங்க. ஸோ இது அப்படி வரியை செலுத்தலை அப்படின்னா இந்த பிரிட்டிஷ்க்கு என்ன ஆகும், இந்த வருமானம் எல்லாமே வந்து லாஸ் ஆகும். ஸோ அதிக வருமானம் கிடைக்கிறது இந்த விவசாயிகள் மூலமா கிடைக்கிறதால இதுவே ஸ்டாப் ஆயிடுறதுனால இந்த பிரிட்டிஷ்க்கு வந்து இதனால இந்த பழங்குடியினரை எதிர்க்கிறாங்க, பஹாரியாஸ் பழங்குடியினரை எதிர்க்க ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இதனால தான் இவங்களை எதிர்த்தாங்க. சரிங்களா, 1770ல ஆங்கிலேயர்கள் வந்து வேட்டையாடி கொலை செஞ்சாங்க இவங்க மேல இருக்கிற ஆத்திரத்தினால. சரிங்களா, இந்த கிளர்ச்சியை வந்து ஸ்டார்ட் பண்றாங்க யாரோட தலைமையில, ராஜா ஜெகநாத் தலைமையில 1778. பஹாரியார் பழங்குடியினர் எல்லாருமே வந்து ஒன்னா சேர்ந்துறாங்க. இதுக்கு வந்து இந்த கிளர்ச்சிக்கு வந்து, அதாவது இந்த பஹாரியாஸ் கிளர்ச்சிக்கு வந்து பிரிட்டிஷ் எதிர்க்கிறது ஒரு நியாயம், அவங்களுக்கு நல்லது. ஆனா நார்மலா எதிர்க்கிறது அப்படின்றது ஒரு நியாயமானது தான். ஏன்னா இவங்க வந்து கொள்ளையடிக்கிறாங்க இல்லையா, ஸோ இதுக்கு வந்து நியாயமானதுன்னே சொல்லலாம். ஆனா பிரிட்டிஷ்க்கு வந்து ஃபுல்லாமே பார்க்கும்போது நியாயமானது கிடையாது. ஏன்னா அவங்களே வந்து ஆல்ரெடி நம்மளதான் கொள்ளையடிச்சு வாழ்றாங்க. ஸோ ஜென்ரலா பார்க்கும்போது இது ஒரு நியாயமானது கிடையாது இந்த கிளர்ச்சி. சரிங்களா, பிரிட்டிஷ்க்கு எதிராக வந்து இந்த கிளர்ச்சி ஸ்டார்ட் பண்றாங்க. பஹாரியாக்கள் இந்த கிளர்ச்சியில ஈடுபடாம இருக்க, உங்களுக்கு போதுமான வருமானம் தானே இல்லை, நாங்க வந்து உங்களுக்கு உதவித்தொகை கொடுக்குறோம், நீங்க வந்து விவசாயிகளோட நிலத்தை வந்து ஆக்குபை பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்க. ஒரு சில பஹாரியாக்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனா நிறைய பஹாரியாஸ் பழங்குடியினர் வந்து இதை அக்செப்ட் பண்ணிக்கல. சரிங்களா, ஸோ இதனால இந்த கிளர்ச்சியானது இந்த பிரிட்டிஷால வந்து ஸ்டாப் பண்ணப்பட்டது. சரிங்களா, கடைசியில வந்து இவங்க வந்து இந்த கிளர்ச்சி தோல்வியில் தான் முடிஞ்சிடுது. ஸோ இது வந்து ஒரு முடிவுக்கு வந்துடுது இந்த பஹாரியாஸ் கிளர்ச்சி. நெக்ஸ்ட் வந்து ராமோசி கிளர்ச்சி 1822ல இருந்து 1829 வரைக்கும் இந்த கிளர்ச்சியானது நடந்தது. எந்த பிளேஸ்ல அப்படின்னா சதாரா. சரிங்களா, தலைமை யாருன்னா சித்தூர் சிங் மற்றும் உமாஜி நாயக். இந்த சதாரா அப்படின்ற பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேசத்துல இருக்கிற ஒரு பிளேஸ் தான் சதாரா. கிளர்ச்சிக்கான ரீசன் அப்படின்னா என்ன ரீசன்னா மராட்டிய ராணுவம்
அதாவது இந்த மராத்தியர்களுடைய ராணுவத்துல இந்த பழங்குடியினர் வந்து ஒர்க் பண்ணாங்க. சரிங்களா? ராமோசி பழங்குடியினர் ஒர்க் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம காவல்துறையுடைய கீழ்நிலை பணிகள்லயும் இவங்க ஒர்க் பண்ணாங்க. ஸோ இந்த ஒர்க் தான் இந்த ராமோசி பழங்குடியினருக்கு தெரிஞ்சது. சரிங்களா? ஸோ இது மாதிரி வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த மராட்டிய பகுதிகள், அதாவது இப்ப மராட்டியர்கள் கீழே இவங்க வந்து ராணுவத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சடனா வந்து மராத்தியருடைய பிளேசஸ்லாம் வந்து பிரிட்டிஷ் வந்து கேப்சர் பண்ணிக்கிட்டாங்க. சரிங்களா? அப்ப மராத்தியர்கள் எல்லாருமே வந்து என்ன மராத்தியருடைய பிளேசஸ் எல்லாமே பிரிட்டிஷுடைய கண்ட்ரோல்ல போயிடுது. அப்ப பிரிட்டிஷ் தானே அந்த இடத்துல அந்த மராட்டியர் பகுதிகள்ல பிரிட்டிஷ் தானே ஒர்க் பண்ணுவாங்க. இவங்கள வந்து தூக்கிடுறாங்க. ஸோ இதனால தான் இந்த கிளர்ச்சியானது ஸ்டார்ட் ஆச்சு. 1818ல மராத்தியரோட பிளேசஸ ஆக்குபை பண்ணும்போது இந்த கிளர்ச்சியானது ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இவங்களுக்கான ஒர்க் வந்து இந்த ராணுவத்துல வேலை செய்யறது தான். அந்த ஒர்க்கே இல்ல அப்படின்றப்போ அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் இல்லையா? அதனால தான் இந்த கிளர்ச்சியும் ஸ்டார்ட் பண்ணாங்க. யாருடைய தலைமையில அப்படின்னா 1822ல சித்தூர் சிங் தலைமையில பிரிட்டிஷ்க்கு எதிரா அவங்களுடைய பிளேசஸ், அவங்களுடைய அதிகப்படியான சம்பாரிச்சு வச்சிருந்தாங்க இல்லையா? அவங்களுடைய இடங்கள், அவங்களுடைய நிலங்கள் இது எல்லாத்தையுமே வந்து கொள்ளையடிக்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா அவங்களுக்கு வருமானம் இல்ல. அதனால என்ன பண்ணாங்க? சதாராவை கொள்ளையடிச்சாங்க. ஓகேங்களா? இதுதான் ரீசன். 1825 டு 26ல உமாஜி நாயக் தலைமையில ஃபர்ஸ்ட் சித்தூர் சிங்க வந்து தலைமையா வச்சு இவங்க கொள்ளையடிக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் சித்தூர் சிங்க வந்து கொலை பண்ணிட்டாங்க பிரிட்டிஷ். சரிங்களா? அதுக்கப்புறம் உமாஜி நாயக் தலைமை தாங்குறாங்க. இந்த ரமோசஸ் கிளர்ச்சியை மீண்டும் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. கடைசியில வந்து இதுவும் தோல்வியில தான் முடிஞ்சிருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து சன்னியாசி கிளர்ச்சி 1763ல இருந்து 1800 வரைக்கும் இந்த கிளர்ச்சியானது நடந்தது. எந்த பிளேஸ்ல அப்படின்னா வங்காளம் மற்றும் கிழக்கிந்தியால. இதுக்கு தலைமை வந்து யாருமே கிடையாது. இந்த சன்னியாசிகள் எல்லாருமே ஒன்னா சேர்ந்துதான் இந்த கிளர்ச்சியில ஈடுபடுறாங்க. ஓகேங்களா? சன்னியாசி அப்படின்னாலே அவங்க வந்து இது மாதிரி காவி உடை தான் அணிந்திருப்பாங்க. அவங்களுடைய ஃபேமிலி, உறவினர்கள் எல்லாரையுமே வந்து விட்டுட்டு தனியா வந்து துறவறம் மேற்கொள்வாங்க. அதாவது கோவில் கோவிலா போவாங்க. அங்க போயிட்டு தவம் பண்ணுவாங்க. காடுக்கு போவாங்க, தவம் பண்ணுவாங்க. இதுதான் வந்து இவங்களுடைய வேலையா இருந்துச்சு. சரிங்களா? இவங்க என்ன பண்றாங்க, அப்படி வந்து கோவிலுக்கு போகும்போது அங்க வந்து நீங்க இந்த இடத்துக்குலாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் தடை பண்ணிடுறாங்க. ஸோ இதனாலதான் இந்த சன்னியாசி கிளர்ச்சியானது நடந்தது. சரிங்களா? பக்கிம் சந்திர சட்டர்ஜி இவர் வந்து 1882ல ஆனந்த மடம் அப்படின்ற ஒரு நாவலை வந்து எழுதியிருப்பாரு. சரிங்களா? அந்த நாவல் வந்து எதை மையமா கொண்டிருந்துச்சு அப்படின்னா சன்னியாசி கிளர்ச்சி தான். ஸோ இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதை நோட் பண்ணிக்கோங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா சன்னியாசி, இந்த சன்னியாசி என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய குரு இருப்பார் இல்லையா? அந்த சன்னியாசிகள் எல்லாருமே கூப்பிட்டு மடத்துலதான் வந்து அவங்களுடைய போதனைகளை வந்து சொல்லி கொடுப்பாங்க. சரிங்களா? இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். சன்னியாசின்னா மடத்துல சொல்லி கொடுப்பாங்க. அப்ப மடத்துக்கு போயிட்டு தான் அவங்களுடைய ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி அங்க எல்லாத்தையுமே வந்து போதனைகள் எல்லாத்தையுமே வந்து சொல்லி கொடுப்பாங்க. இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? அகோம் கலகம் 1828ல நடந்தது. எங்கன்னா அஸ்ஸாம்ல. தலைமை யாருன்னா கோம்தார் அல்லது கோன்மார், இவங்க தான் தலைமை தாங்கினாங்க. அதாவது இந்த முதல் பர்மிய போர். சரிங்களா? இந்த பிரிட்டிஷ் வந்து நிறைய போர்ல ஈடுபட்டிருக்கிறாங்க. முதல் பர்மிய போரோட முடிவுல வந்து பிரிட்டிஷ் வந்து இந்த பிளேஸ்ல இருப்பாங்க. நாங்க இங்க இருந்து போயிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அகோம் மலைவாழ் மக்கள் கிட்ட சொல்லுவாங்க. ஆனா கடைசி வரைக்கும் அங்க இருந்து போக மாட்டாங்க. சரிங்களா? ஏன்னா இவங்களுடைய வாழ்வாதாரம் வந்து அந்த இடத்துல பாதிக்கப்பட்டுச்சு. ஸோ இது மாதிரி போறேன்னு சொல்லிட்டு போகாமே இருந்ததுனால இவங்க வந்து கிளர்ச்சியில் ஈடுபட்டாங்க. அது மட்டும் இல்லாம இந்த அகோம் பழங்குடியோட நிலத்தையும் வந்து ஆக்கிரமிப்பு செய்ய ஆரம்பிச்சாங்க. அதிகப்படியான நிலத்தையும் வந்து ஆக்குபை பண்ணிக்கிட்டதுனால இந்த கிளர்ச்சியானது நடந்தது. சரிங்களா? இந்த அகோம் கிளர்ச்சி. நெக்ஸ்ட் கந்த் எழுச்சி 1837ல இருந்து 1856 வரைக்கும் இந்த கிளர்ச்சியானது நடந்தது. பாட்னால. சரிங்களா? தலைமையான சக்ரா பிசாய். இந்த கிளர்ச்சி என்ன ரீசன் அப்படின்னு பார்க்கும்போது மனிதர்களே வந்து பலியிட்டாங்க. யாருன்னா இந்த கந்தின மக்கள். சரிங்களா? ஸோ இதனாலதான் பிரிட்டிஷ் வந்து எதிர்த்தாங்க. இந்த கிளர்ச்சியில அவங்களும் வந்து ஈடுபட்டாங்க. ஏன்னா மனிதர்களே வந்து இதோ இங்க பாருங்க எப்படி மனிதர்களே வந்து கொள்றாங்க பாருங்க. மனிதர்களே கொலை பண்றது ஒரு நியாயமா அப்படின்ற மாதிரிதான் இந்த பிரிட்டிஷ் இந்த கிளர்ச்சியில ஈடுபட்டாங்க. ஸோ இதனால இந்த கிளர்ச்சியானது நடந்தது. சரிங்களா? 1857க்கு அப்புறம் என்னென்ன கிளர்ச்சிகள் நடந்தது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து முண்டா கிளர்ச்சி. சரிங்களா? இது ஸ்கூல் புக்லயே கொடுத்துருப்பாங்க. பட் கொஞ்சமா தான் இன்ஃபர்மேஷன் இருக்கும். சரிங்களா? இந்த கிளர்ச்சி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதுல இருந்து இந்த கிளர்ச்சியில இருந்து தான் அதிகப்படியான கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. சரிங்களா? இதை நோட் பண்ணிக்கோங்க.
1899 இருந்து 1900 வரைக்கும் இந்த கிளர்ச்சியானது நடந்தது. உலுகுலன் கிளர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? எந்த இடத்துல அப்படின்னா பீகார். தலைமை யாருன்னா பிர்சா முண்டா, இவர் தான். ஓகேங்களா? இந்த பிர்சா முண்டா பத்தி கொஸ்டின் கேட்டிருக்கனால ஒரு சில இன்ஃபர்மேஷன் இவரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். நவம்பர் 15 1875 பிறந்து ஜூன் 9 1900 இருந்தார். ஜார்க்கண்ட்ல இருக்கிற ஊலி ஹாட் அப்படின்ற பிளேசஸ்ல தான் இவர் பிறந்தாரு. பிர்சாயித் அப்படின்ற ஒரு வழிபாட்டு முறையை வந்து ஸ்டார்ட் பண்றாரு. சரிங்களா? அதன் மூலமா வந்து எல்லாரையும் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து சொல்லி கொடுக்குறாரு. பிர்சாயித் அப்படின்ற ஒரு வழிபாட்டு முறை மூலமா. இவருடைய படம் பாத்தீங்கன்னா, சரிங்களா, இவருடைய பிக்சரு இந்திய நாடாளுமன்றத்திலே வந்து வச்சிருக்காங்க. அதாவது மைய மண்டபத்துல. சரிங்களா? ஒரே பழங்குடியின தலைவர். இவருடைய படம் இருக்கிற அதாவது இந்திய நாடாளுமன்றத்துல இவருடைய படம் இருக்கிற ஒரே பழங்குடியின தலைவர் யாருன்னா பிர்சா முண்டா. சோ இதையும் வந்து கொஸ்டின் கேட்கலாம். இதை நோட் பண்ணிக்கோங்க. ராஞ்சி விமான நிலையத்திற்கு இவருடைய பெயர் தான் வந்து வச்சிருக்காங்க. நவம்பர் 15, அதாவது பிர்சாவுடைய பிறந்த தினத்தை நவம்பர் 15, சரிங்களா, தேசிய பழங்குடியினர் கௌரவ தினமா அறிவிச்சிருக்காங்க. ஜான்ஜத்திய கௌரவ் திவாஸ். இதை இப்படியும் வந்து கொஸ்டின் கேட்பாங்க. சரிங்களா? தங்கிலீஷ்ல கேட்பாங்க. ஸோ நம்ம அப்ப என்ன பண்ணுவோம்? இங்கிலீஷ்ல படிக்காம விட்டோம்னா தங்கிலீஷ்ல நம்ம கோட்டை விட்டுருவோம். ஸோ நம்ம எப்படி கேட்டாலும் நம்ம ரெடி ஆயிப்போம். சரிங்களா? ஜான்ஜத்திய கௌரவ் திவாஸ் யாருடைய பிறந்த தினம்? பிர்சா முண்டாவுடைய பிறந்த தினம் நவம்பர் 15. சரிங்களா? இதை நோட் பண்ணிக்கோங்க. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். என்ன ரீசன் அப்படின்னா, இவங்களுடைய நிலத்தை வந்து இந்த பிரிட்டிஷ் வந்து ஆக்குபை பண்ணிக்கிட்டாங்க. அதான் ரீசன். இப்ப பிர்சா முண்டா என்ன பண்றாருன்னா இந்த கிளர்ச்சிக்கு வந்து தலைமை தாங்குறாரு. எப்படி போயிட்டு மக்கள் கிட்ட சொல்றாருன்னா, நான் தான் இந்த முண்டாக்கள் உங்களை எல்லாரையும் பாதுகாக்க வந்த புனித தூதர். நான் தான் இந்த கிளர்ச்சிக்கு தலைமை தாங்க போறேன். இந்த கிளர்ச்சி பிரிட்டிஷ்க்கு எதிராக பிரிட்டிஷ் வந்து இவ்வளோ பண்ணும்போது நம்ம வந்து இந்த கிளர்ச்சியை என்னோட தலைமையில பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் உங்களை பாதுகாக்க வந்த புனித தூதன் அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? என்ன ரீசன் அப்படின்னா, பழங்குடியினோட இந்த முண்டாக்கள் பழங்குடியினர், சரிங்களா, இவங்க எல்லாருமே ஒன்னா இருக்கும்போது அவங்களுடைய நிலத்தை வந்து பழங்குடியினர் அல்லாதவருக்கு வந்து ஆக்கிரமிப்பு செஞ்சதால இந்த கிளர்ச்சியானதை ஸ்டார்ட் பண்றாங்க. சரிங்களா? இதை எதிர்த்து தான் இந்த கிளர்ச்சியானது நடந்தது. அது மட்டும் இல்லாம ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்து சொல்றாரு அந்த முண்டா பழங்குடியின மக்களுக்கு. என்னன்னா, இதுக்கப்புறம் நீங்க ஜமீன்தார்களுக்கு வந்து வாடகை செலுத்த வேணாம் அப்படின்னு சொல்றாரு. இது எல்லாத்தையும் கேட்டு இவர் கூட வந்து நிறைய மக்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க. சரிங்களா? சோட்டா நாக்பூர் பகுதியில ஃபர்ஸ்ட் இந்த கிளர்ச்சியை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இந்த பிரிட்டிஷ் இதுக்கு பழி தீர்க்கும் விதமா என்ன பண்றாங்கன்னா, சாயில் ரகப் அப்படின்ற பிளேசஸ்ல பெண்களை வந்து கண்மூடித்தனமா கொலை செஞ்சிடுறாங்க. சரிங்களா? 1900 பிர்சா முண்டாவை வந்து கைது செஞ்சிடறாங்க. கைது செஞ்சு ஜெயில அடைச்சிடுறாங்க. சரிங்களா? அப்புறம் அவர் ஜெயிலேயே வந்து இறந்து போயிடுறாரு. ஸோ இதனாலதான் இவருக்கு இந்த தினமும் வந்து அறிவிச்சிருக்காங்க. சரிங்களா? தேசிய பழங்குடியினர் கௌரவ தினம். அவரை கௌரவிக்கும் விதமா இந்த தினமே வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து கடைசியில நீதியும் கொடுத்துடுறாங்க. சரிங்களா? என்ன பண்ணாங்க அப்படின்னா, சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம். அதாவது உங்களுடைய நிலத்துல பழங்குடியினர் இருக்கிற நிலத்துல பழங்குடியினர் அல்லாதவர் வந்து வரமாட்டாங்க, உங்களுடைய நிலத்தை வந்து ஆக்குபை பண்ண மாட்டாங்க, ஆக்கிரமிப்பு செய்ய மாட்டாங்க, வெளிநாட்களும் வந்து குத்தகை விட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி இந்த சட்டத்தை வந்து நிறைவேற்றிட்டாங்க. எப்ப அப்படின்னா 1908. இதை வந்து ஆல்ரெடி கொஸ்டின் கேட்டுருக்காங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. சோட்டா நாக்பூர் டெனன்சி ஆக்ட், சிஎன்டி. ஓகேங்களா? இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சிஎன்டி ஆக்ட் அப்படின்னு வந்து கேட்கலாம். ஜெயந்தியா மற்றும் கரோ கழகம், காசி காரோ ஜெயந்தியா, இது எல்லாமே மேகாலயால இருக்கிற குன்றுகள். சரிங்களா? ஆல்ரெடி நம்ம காசி கழகம் பார்த்தோம் இல்லையா? ரெண்டுமே ஒரே கழகம் தான், ஆனா தலைமை வேற. சரிங்களா? ஒரே ரீசன், அதாவது கிளர்ச்சி நடக்கிறதுக்கு ஒரே ரீசன், பட் வேற வேற இயர், வேற வேற தலைமை. ஓகேங்களா? இதை போட்டு நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது, கரெக்டா இருக்கும். 1860 இருந்து 1870 வரைக்கும் இந்த கிளர்ச்சியானது நடந்தது. தலைமை யாருன்னா கியாங் நோங்டா பாதோகன் சங்மா. இந்த கிளர்ச்சிக்கான ரீசன் என்னன்னா, ஆல்ரெடி நம்ம அங்கேயே சொல்லிருந்தோம் இல்லையா? காசி கிளர்ச்சியில பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கையும் சில்ஹட்டையும் இணைச்சு ஒரு ரோடு அமைக்கிறாங்க. சரிங்களா? பிரிட்டிஷ்க்கு சாதகமா அவங்களுடைய ட்ரேடிங்காக வந்து இவங்களுடைய வாழ்வாதாரத்தை குடியிருப்புகளை அழிச்சு ரோட் போடுறாங்க. ஸோ இது மாதிரி ஒரு பிளான் போடும்போது இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருது. அதனால இந்த கிளர்ச்சியை வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. இதையும் வந்து காசி கழகம் அப்படின்னு சொல்லுவாங்க.
சரிங்களா? அங்க வந்து 1830ன்னு நினைக்கிறேன் காசி கிளர்ச்சி. பட் இதையும் வந்து ஜெயந்தியா மற்றும் கரோ கழகத்தையும் காசி கழகம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு பழிவாங்கும் விதமா இந்த பிரிட்டிஷ் என்ன பண்றாங்க, ஓ நீங்க எங்களையே எதிர்த்து கிளர்ச்சியில் ஈடுபடுறீங்களா, நான் இப்போ உங்களுக்கு ஒரு ஆப்பு வைக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு வரியும் வருமான வரியும் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க இவங்களுக்கு இடையில. சரிங்களா? இந்த பழங்குடி ஜெயந்தியா மற்றும் கரோ இந்த பிளேசஸ்ல இருக்கிற பழங்குடியினருக்கு எதிராக வந்து இந்த வரியை வந்து போடுறாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, 2 தலைவர்களும் வந்து தலைமை தாங்குறாங்க. கடைசியில வந்து அவங்கள தோற்கடிச்சிடுறாங்க. அது மட்டும் இல்லாம, இந்த ஜெயந்தியா, கரூர் பகுதியில இருக்கிற மக்கள் முன்னாடியே வந்து அவங்க 2 பேரையுமே தூக்குல போட்டுடுறாங்க. சரிங்களா? அப்பதான் இன்னொரு முறை இவங்க வந்து நம்மள எதிர்த்து கிளர்ச்சியில ஈடுபட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தூக்குல போட்டு ஒரு பயத்த, மரண பயத்த வந்து காமிக்கிறாங்க எல்லாருக்கும். சரிங்களா? ஆம், இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பாதோகன் சங்மா இவர்தான். எவ்வளவு ஃபிட்டா இருக்கிறாருன்னு பாருங்க. ஆம், கடைசியில வந்து தூக்குல போட்ட அப்புறம் இந்த கிளர்ச்சியானது தோல்வியில தான் முடிஞ்சது. ஓகேங்களா? நைக்கட்டா கிளர்ச்சி 1868ல நடந்தது. எந்த பிளேஸ் அப்படின்னா பஞ்சமஹால் மலைகள், குஜராத்ல இருக்கிற பஞ்சமஹால் மலையில இந்த கிளர்ச்சியானது நடந்தது. தலைமை யாருன்னா ரூப் சிங் மற்றும் ஜோரியா பகத். என்ன ரீசன்? அதாவது ஆங்கிலேயருடைய அடக்குமுறை தான் ரீசன். சரிங்களா? அடக்குமுறை அப்படின்னா நாங்க சொல்ற ரூல்ஸை நீங்க ஃபாலோ பண்ணணும், இல்லைன்னா வந்து உங்களுடைய நிலத்தை வந்து ஆக்குபை பண்ணிப்போம் இப்படின்ற நிறைய அடக்குமுறை மூலமா இந்த அடக்குமுறையை எதிராக தான் இந்த கிளர்ச்சியானது நடந்தது. நெக்ஸ்ட் வந்து ஓரான் கிளர்ச்சி அல்லது தானா பகத் இயக்கம் 1914 இருந்து 1920 வரைக்கும் இந்த கிளர்ச்சியானது நடந்தது. எந்த பிளேஸ்ல அப்படின்னா சோட்டா நாக்பூர், ஜார்க்கண்ட்ல இருக்கிற பிளேஸ். சரிங்களா? தலைமையானா ஜாத்ரா பகத். என்ன ரீசன் அப்படின்னா ஜமீன்தார்களுடைய சுரண்டல் கொள்கை. அதாவது இவங்களுடைய நிலத்தை ஆக்குபை பண்ணிக்கிட்டாங்க. சரிங்களா? அதாவது வரி செலுத்தல அப்படின்னா அவங்களுடைய நிலத்தை வந்து ஆக்குபை பண்ணிக்கிட்டாங்க. அப்படிலாம் வந்து சுரண்டல் மூலமா இவங்க பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம ஓரான் சமூகத்துல ஒரு சில தீய வழக்கங்களும் இருந்துச்சு. அதாவது ஆல்ரெடி நம்ம பார்த்திருந்தோம் இல்லையா, மனிதர்களை வந்து பலியிடுறது. ஸோ இந்த தீய பழக்கங்களுக்கு எதிராக வந்து எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. பிர்சா முண்டா, அதாவது முண்டா கிளர்ச்சியுடைய விரிவாக்கப்பட்ட புரட்சியே இந்த ஓரான் கிளர்ச்சி அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரிங்களா? இதை நோட் பண்ணிக்கோங்க. இதை அப்படியே வந்து கொஸ்டின் கேட்கலாம். அதாவது பிர்சா முண்டா கிளர்ச்சியின் விரிவாக்கப்பட்ட கிளர்ச்சி எது அப்படின்னு கேட்டா ஓரான் கிளர்ச்சி. ஸோ இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆரம்பத்துல வந்து இது ஒரு எதிர்ப்பு இயக்கமா தான் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு அரசியல் இயக்கமா மாறுச்சு. சரிங்களா? ஒரு இயக்கம் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. அதாவது தானா பகத் இயக்கம். சரிங்களா? தானா சேர்ந்த கூட்டம் மாதிரி தானா பகத் இயக்கம் அப்படின்னு ஒரு இயக்கம் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. ஏப்ரல் 1914ல ஜாத்ரா பகத் இவரால் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. இவங்க வந்து ஒரு கொள்கையை வந்து ஃபாலோ பண்றாங்க. என்ன கொள்கை அப்படின்னா காந்தியுடைய அகிம்சை கொள்கையை ஃபாலோ பண்றாங்க. அமைதியான முறையில போராடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காந்தியுடைய அகிம்சை கொள்கையை ஃபாலோ பண்றாங்க. ஸோ இதன் மூலமா ஒரு அரசியல் இயக்கமா வந்து இது உருவாச்சு. அதுக்கப்புறம் காங்கிரஸுடைய மாநாட்டிலையும் வந்து கலந்துக்கிறாங்க. சரிங்களா? என்னென்ன மாநாடுனா கல்கத்தா, லாகூர், கயா. சரிங்களா? இந்த 3 மாநாட்டிலையும் கலந்துக்கிறாங்க. ஸோ இதை வந்து இப்படியும் வந்து காங்கிரஸ் மாநாடுகளில் கலந்து கொண்ட கிளர்ச்சி எது அப்படின்னு வந்து கொஸ்டின் கேட்கலாம். சரிங்களா? இதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த கிளர்ச்சி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து நம்ம மக்கள் கிளர்ச்சிகள். அதாவது இந்த பிரிட்டிஷுடைய கொடுமையை தாங்க முடியாம மக்களே வந்து தானா வந்து ஸ்டார்ட் பண்ண கிளர்ச்சி தான் அந்த மக்கள் கிளர்ச்சி. அவங்களுடைய இரக்கமற்ற பல செயல்களால் எந்த அளவுக்கு வந்து அவங்க கொடுமை பண்ணியிருப்பாங்க பாருங்க. அதனால வந்து கோபம் அடைஞ்சு இந்த பொதுமக்கள் எல்லாருமே கிளர்ச்சியில் ஈடுபட்டாங்க. அப்படி என்னென்ன கிளர்ச்சிகள் நடந்தது அப்படின்னா சூரத் உப்பு கிளர்ச்சி, வேலுத்தம்பி கிளர்ச்சி, கட்ச் கிளர்ச்சி, பாளையக்காரர்களின் கிளர்ச்சி, வேலூர் புரட்சி. சரிங்களா? இந்த பாளையக்காரர் கிளர்ச்சியும் வேலூர் புரட்சியும் நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ கிளாஸ்ல கொடுத்துருந்தோம். சரிங்களா? அதையும் நீங்க பாத்துக்கலாம். அந்த பிளேலிஸ்ட்ல இருக்கும். சரிங்களா? அதை நீங்க பாத்துக்கலாம். இப்ப நம்ம மீதி இருக்கிற இந்த 3 கிளர்ச்சிகள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து வேலுத்தம்பி கிளர்ச்சி. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதை நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? வேலுத்தம்பி கிளர்ச்சி இதை வந்து திருவிதாங்கூர் கழகம் அப்படின்னு சொல்லுவாங்க. 1808ல வந்து இந்த வேலுத்தம்பி கிளர்ச்சியானது நடந்தது. எந்த பிளேஸ் அப்படின்னா திருவிதாங்கூர் சமஸ்தானம். அது ஒரு சமஸ்தானமா தான் இருந்துச்சு. சமஸ்தானம் அப்படின்னா தொடர்ந்து அரசர்கள் தான் ரூல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க.
இதுக்கு தலைமை யாரு தாங்கினாங்க அப்படின்னா செண்பகராமன் வேலாயுதன். என்ன ரீசன் அப்படின்னு பார்க்கும்போது வேலு தம்பியால தான் இந்த கிளர்ச்சியானது நடந்தது. ஸோ அவரை பத்தி ஒரு சில இன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு நம்ம கிளர்ச்சிக்கான ரீசன் பார்க்கலாம். வேலு தம்பி என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னா செண்பகராமன் வேலாயுதன். அதாவது இந்த வேலாயுதனை தான் வேலு தம்பி அப்படின்னு ஷார்ட்டா வந்து சொல்லுவாங்க. இவருடைய நேம் வந்து ஃபேமஸா தான் இருக்கும். திருவிதாங்கூர் ராஜ்யத்தோட தளவாய் பொறுப்புல இருந்தவர். தளவாய் அப்படின்னா ஒரு இராணுவ படைக்கு ஒரு பெரிய கேப்டனா, அதாவது தலைமை தளபதியா இருக்கிறவங்க தான் உயர் பதவியில இருக்கிறவங்கள தளவாய் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சமஸ்தானத்துடைய படை தளபதியாகவும் இருந்திருக்காரு. யாரு? இவர் தான்ப்பா, வேலு தம்பி. இவர் தான் ஒரு சில காரணங்களால தாசில்தாரா நியமிச்சிட்டாங்க இவரை. சரிங்களா? மாவேலிக்கரை அப்படின்ற பிளேஸோட தாசில்தாரா நியமிச்சிட்டாங்க. 1798 பாலவர்மா குலசேகர பெருமாள் இவர் தான் வந்து பொறுப்பேற்றுக்கிறாரு மன்னரா. எங்கன்னா திருவிதாங்கூர். சரிங்களா? இவர் வந்து ரூல் பண்ண ஸ்டார்ட் பண்றாரு. சடனா பாத்தீங்கன்னா திப்பு சுல்தானுக்கும் திருவிதாங்கூர் மன்னருக்கும் வந்து இடையில போர் நடக்குது. சரிங்களா? திப்பு சுல்தான் என்ன பண்றாரு, ஒரு சில கருத்து வேறுபாடு காரணமா திருவிதாங்கூர் மன்னர் யாரு, இந்த குலசேகர பெருமாள், இவர் மீது வந்து போர் தொடுக்க ஒரு பிளான் போடுறாரு. சரிங்களா? இதை வந்து திருவிதாங்கூர் மன்னர் வந்து தெரிஞ்சுக்கிறாரு. உடனே இவர் என்ன பண்றாருன்னா பிரிட்டிஷ் கிட்ட போயிட்டு ஹெல்ப் கேட்கிறாரு. அப்ப பிரிட்டிஷ் என்ன பண்றாங்கன்னா, இதுதான் நமக்கு கரெக்டான நேரம் அப்படின்னு இந்த டைம் வந்து யூஸ் பண்ணி, அவருடைய மூளை யூஸ் பண்ணி, நீ வந்து இந்தந்த செலவுக்கெல்லாம் நீ தான் பொறுப்பேற்றுக்கணும், நீ தான் இதுக்கெல்லாம் வந்து பணம் கொடுக்கணும், அதாவது உன்னுடைய திருவிதாங்கூர் சமஸ்தானத்தை நான் பாதுகாக்கிறேன், உங்களுக்கு எந்த ஆபத்து வந்தாலும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போர் செலவை நீ பாத்துக்கோ, இராணுவ படைக்கும் நீயே பாத்துக்கோ, இந்தந்த அதாவது நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து சொல்றாங்க. சரிங்களா? இந்தந்த காரணத்துக்கு நீ தான் வந்து செலவு ஏத்துக்கணும், இதுக்கு நீ தான் தலைமை ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவங்க கிட்ட இருந்த மொத்த சொத்துக்களையும் வந்து வாங்குறதுக்கு தான் இந்த பிரிட்டிஷோடைய பிளானே இந்த படையெடுப்பு எதிர்ப்பா இருந்துச்சு. சரிங்களா? ஸோ இந்த டைமை கரெக்டா வந்து பிரிட்டிஷ் யூஸ் பண்ணி நிறைய பணத்தை வந்து வாங்கிக்கிறாங்க திருவிதாங்கூர் மன்னர் கிட்ட இருந்து. ஒரு ஒப்பந்தமும் வந்து போட்டுக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இந்த ஒப்பந்தத்தின்படி பிரிட்டிஷ் வந்து திருவிதாங்கூர் மன்னர் ஆதரவா வந்துட்டாரு. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, வருஷந்தோறும் நீ வந்து எனக்கு ஒரு பெரிய கப்பமா வந்து கொடுக்கணும், ஒரு பெரிய தொகையை வந்து கப்பமா கொடுக்கணும். கப்பம் அப்படின்னா வரி, வரியா வந்து நீ கலெக்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூல்ஸ் போட்டுடுறாங்க. சரிங்களா? இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இந்த திருவிதாங்கூர் சமஸ்தானத்துல யார் ரூல் பண்ணிட்டு இருக்கிறான், குலசேகர பெருமாள். அவர் வந்து அவ்வளவா வந்து அவருடைய மக்களிடையில ஃபேமஸ் கிடையாது. ஏன்னா அவரே வந்து ஆல்ரெடி ஊழல் பண்ணியிருக்கிறாரு. இது எல்லாமே அவங்களுடைய மக்களுக்கு ஆல்ரெடி தெரியும். சரிங்களா? இவங்களுடைய அரசாங்கத்து மேலேயும் அவங்களுக்கு வந்து நம்பிக்கை கிடையாது. ஸோ அந்த மக்களும் வந்து இவங்களுக்கு எதிர்ப்பா தான் இருக்கிறாங்க. இப்ப என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த அமைச்சர்கள், அதாவது குலசேகர பெருமாளுடைய அமைச்சர்கள் யாருன்னா 2 பேர். சரிங்களா? சங்கர நாராயணன், மாத்தூர்வன். இவங்களும் வந்து பிரிட்டிஷ்க்கு ஆதரவா தான் இருக்கிறாங்க. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அரசாங்கத்துக்கு எதிராக, அதாவது அந்த மக்களுக்கு எதிராக ஆங்கிலேயருக்கு விசுவாசமா இருக்கிறாங்க. சரிங்களா? இவங்க 2 பேருமே ஆங்கிலேயருக்கு விசுவாசமா இருக்கும்போது இந்த ஆங்கிலேயர் கூட ஒப்பந்தம் போட்டாங்க இல்லையா, திருவிதாங்கூர் சமஸ்தானுடைய மன்னர் குலசேகர பெருமாளும் அவரை சேர்ந்த அமைச்சர்களும் என்ன பண்றாங்க, இந்த திருவிதாங்கூர் சமஸ்தானத்துல இருந்த மக்களுக்கு சேர வேண்டிய பணத்தை எல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி பிரிட்டிஷ்க்கு வந்து கொடுத்துடுறாங்க. சரிங்களா? அதனால என்ன ஆகுதுன்னா, கருவூலம் வந்து காலி ஆயிடுது. பணத்தை எல்லாத்தையுமே வந்து பிரிட்டிஷ் கிட்ட கொடுத்துடுறாங்க. ஸோ இதனால கருவூலமே, அவனுடைய திருவிதாங்கூர் சமஸ்தானத்துடைய கருவூலமே காலி ஆயிடுச்சு. ஸோ இப்போ அந்த கஜானாவை எப்படின்னா நிரப்பணும், ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்றதுக்காக எல்லா தாசில்தாருக்கும் ஒரு சில ரூல்ஸ் போடுறாங்க. இது மாதிரி நீங்க வந்து 3000 ரூபாய் கொடுக்கணும், இந்த டைம் ஆயிடுச்சுன்னா 3000 ரூபாய் எடுத்து வந்து நிதி செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதுவிதமான ரூல்ஸ் போடும்போது வேலு தம்பிக்கு எல்லா இன்ஃபர்மேஷனுமே தெரிஞ்சுது. ஏன்னா அவரும் வந்து ஒரு தாசில்தாரா நியமிச்சிட்டாங்க இல்லையா, அவருக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சுது. இவங்க பண்ண ஊழல், பிரிட்டிஷ்க்கு ஆதரவா என்னென்ன பண்ணாங்க, எல்லா விஷயமே தெரிஞ்சதுனால நிதியெல்லாம் நாங்க செலுத்த மாட்டோம்னு சொல்லிட்டு மறுப்பு தெரிவிச்சுறாரு. அது மட்டும் இல்லாம மறுப்பு தெரிவிச்சதை விட லேட்டா தான் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இதனால என்ன பண்றாங்கன்னா, இவரை கைது செய்ய அரசாங்கமே, பிரிட்டிஷ் அரசாங்கம், அதாவது இந்த பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு ஆதரவா தான் இந்த திருவிதாங்கூர் சமஸ்தானம் இருக்கு, அவங்களும் வந்து சேர்ந்து கைது செய்ய உத்தரவு போடுறாங்க. சரிங்களா? உத்தரவு போட்ட உடனே இவருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வந்து தெரிஞ்சிருது. யாருக்கு? வேலு தம்பிக்கு. இதனால என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு பெரிய படையை வந்து ரெடி பண்றாரு பிரிட்டிஷ்க்கு எதிராக.
இவங்களை எப்படியாச்சும் வந்து காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போடுறாரு. 1799 வந்து அந்த கிளர்ச்சி வந்து ஸ்டார்ட் பண்றாரு. ஆஹ் அந்த பெரும் படையை வந்து உருவாக்குனாரு இல்லையா? எந்தெந்த பிளேசஸ்ல இருந்து இவருக்கு ஆதரவு கொடுத்தாங்க அப்படின்னா, தலக்குளம், தலக்குளம், ரணியல், இந்த பிளேஸ்ல இருந்து இவருக்கு வந்து ஒரு பெரிய படையே ஆதரவா வந்துருது. ஸோ அந்த கிளர்ச்சி வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதுல ஃபர்ஸ்ட் இம்பாக்ட் எங்கன்னா திருவனந்தபுரம் அந்த கோட்டையை வந்து ரவுண்ட் அப் பண்ணிடுறாங்க. சரிங்களா? இது வந்து இந்த இன்ஃபர்மேஷன் வந்து பிரிட்டிஷ்க்கு போகுது. ஸோ இந்த பிரிட்டிஷ் என்ன பண்றாங்க, இவரை வந்து சரணடைய சொல்றாங்க. அந்த கிளர்ச்சி வந்து மொத்தமா வந்து ஒடுக்கிட்டாங்க பிரிட்டிஷ். இவர் மட்டும் தப்பிச்சு போயிடுறாரு, வேலுத்தம்பி. நான் வந்து தற்கொலை பண்ணியாச்சும் செத்துருவேன், ஆனா உன் கையில வந்து சாக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ்க்கு எதிராக அவரே வந்து தற்கொலை செஞ்சு செத்துருவாரு. யாருன்னா வேலுத்தம்பி. சரிங்களா? இப்படி ஒரு வீரதீரமான செயலை வந்து வேலுத்தம்பி செஞ்சிருக்காரு. ஸோ இதனால இந்த கழகத்துல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. இந்த கழகம் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா? நெக்ஸ்ட் கட்ச் கிளர்ச்சி. 1819 இருந்து 1831 வரைக்கும் இந்த கிளர்ச்சி நடந்தது. எங்க அப்படின்னா கச்சத்தீவு, குஜராத்ல இருக்கிற தீவு. சரிங்களா? தலைமை யாருன்னா 2ஆம் ஃபர்மல் ராவ். இவர் தான் வந்து அந்த இடத்துல ஒரு அரசரா வந்து இருக்கிறாரு. சரிங்களா? அரசர் மகாராஜாவா இருந்தவர் யாருன்னா கச்சத்தீவுல 2ஆம் ஃபர்மல் ராவ். இவருடைய தலைவர்கள், அதாவது அமைச்சரவையில் இருக்கிற தலைவர்கள் குழுல ஒரு அதிகாரத்துக்கான போட்டி ஏற்படுது. சரிங்களா? அதாவது ஒரு சில கருத்து வேறுபாடு ஏற்படுது. இதுல வந்து பிரிட்டிஷ் வந்து இன்வால்வ் ஆகுறாங்க. சரிங்களா? அப்படி இன்வால்வ் ஆகி அவங்களுடைய சொந்த மகனையே அவங்களுடைய தந்தைக்கு எதிராக வந்து செயல்பட வைக்கிறாங்க. யார? அவங்களுடைய இளைய மகனை 2ஆம் ஃபர்மல் ராவுக்கு எதிராக வந்து திருப்பிடுறாங்க. யாருன்னா இந்த பிரிட்டிஷ். சரிங்களா? ஸோ இதனால என்ன ஆகுது அப்படின்னா, இளைய மகனை வந்து அரசரா வந்து நியமிச்சிடறாங்க. அவருடைய பதவியை வந்து பிடுங்கிடுறாங்க. 2ஆம் ஃபர்மல் ராவ் வந்து அப்ப அந்த பதவியில இருந்து விலகிட்டாரு இல்லையா? அந்த பதவியை பிடுங்கிட்டதுனால அவர் வந்து விலகி போயிட்டாரு. ஸோ 2ஆம் ஃபர்மல் ராவ் என்ன பண்றாரு, இந்த பிரிட்டிஷ்க்கு எதிராக 1819 ஒரு பிளான் போடுறாரு. என்ன பிளான் அப்படின்னா, அரபு நாட்டிலையும் ஆப்பிரிக்க நாட்டிலையும் வந்து நிறைய படைகளை வந்து ரெடி பண்றாரு பிரிட்டிஷ்க்கு எதிராக. அப்படி ரெடி பண்ண விஷயம் வந்து பிரிட்டிஷ்க்கு தெரிஞ்சிடுது. கடைசியில அந்த படையே வந்தும் பிரிட்டிஷை வந்து ஈஸியா இவங்களை தோற்கடிச்சிட்டாங்க. ஸோ 2ஆம் ஃபர்மல் ராவை தோற்கடிச்சிட்டாங்க. ஸோ இந்த கிளர்ச்சியானது தோல்வியில தான் முடிஞ்சது. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து சூரத் உப்பு கிளர்ச்சி. 1844 இருந்து 48 வரைக்கும் இந்த கிளர்ச்சியானது நடந்தது. நடைபெற்ற இடம்னா சூரத். தலைமை வந்து யாரும் கிடையாது, மக்களே வந்து ஒன்னா சேர்ந்து இந்த கிளர்ச்சியில் ஈடுபட்டாங்க. என்ன ரீசன் அப்படின்னா 1844 உப்பு வரியை வந்து இன்க்ரீஸ் பண்ணதான் இந்த உப்பு கிளர்ச்சிக்கு ரீசன். சரிங்களா? 50 பைசால இருந்து 1 ரூபாயா வந்து ஏத்திட்டாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த கிளர்ச்சிக்கு ரீசனா இருந்துச்சு. ஸ்டார்டிங்ல வந்து இந்த கிளர்ச்சிக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சதுனால அந்த உப்பு வரியை கேன்சல் பண்ணிட்டாங்க. திரும்பவும் கொஞ்ச நாள் கழிச்சு திரும்பவும் வந்து இரட்டை வரியா போட ஆரம்பிச்சாங்க. சரிங்களா? ஆரம்பத்துல கிளர்ச்சி எதிர்ப்பு தெரிவிச்சனால ரத்து செஞ்சாங்க. திரும்பவும் வந்து 1848 இரட்டை வரி போட்டாங்க. ஸோ இதனால வந்து இந்த மக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து கோபம் அடைஞ்சு நீதிமன்றம்லாம் போனாங்க. ஆரம்பத்துல சாதாரணமா கோரிக்கையை தான் வச்சாங்க. அதுக்கப்புறம் அரசு அலுவலகங்கள், நீதிமன்றம், அவங்களுடைய நீதிபதியுடைய அலுவலகம், இது எல்லாத்தையும் வந்து அடிச்சு உடைச்சு நொறுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த விஷயம் வந்து எல்லா பிரிட்டிஷ்க்கும் வந்து போயிடுது. சரிங்களா? கடைசியில அந்த தலைமை நீதிபதி என்ன பண்றாரு, அவருடைய கோரிக்கையெல்லாம் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு உப்பு வரியை வந்து கேன்சல் பண்ணிடுறாங்க. சரிங்களா? இதுக்கப்புறம் உப்பு வரி விதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு போட்டுடுறாரு. ஸோ இந்த கிளர்ச்சியானது வெற்றியில தான் முடிஞ்சுது. நெக்ஸ்ட் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல வந்து கேட்டிருந்தாங்க இல்லையா? அதாவது இப்ப ஒரு கொஸ்டின்ல வந்து 4 ஆப்ஷன் இருக்கும். அதுல ஒரு ஆப்ஷன் வந்து ஆன்சரா இருக்கும். மீதி 3 ஆப்ஷன் அந்த கிளர்ச்சிகள் ரிலேட்டடா தானே இருக்கும். அப்ப அந்த 3 ஆப்ஷன்ல இருக்கிறதா இந்த கூடுதல் கிளர்ச்சிகளை ஆட் பண்ணிருக்கு. சரிங்களா? ஸோ நம்ம இது மாதிரி இந்த சப்ஜெக்ட்னு கிடையாது, எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நம்ம அப்படிதான் படிச்சுக்கணும். ஆப்ஷனை வந்து ஒரு கொஸ்டின் படிக்கிறோம் அப்படின்னா 4 கொஸ்டின் நம்ம படிக்கிற மாதிரி. சரிங்களா? அது மாதிரி தான் எல்லாம் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கும்போது அது மாதிரி தான் பார்க்கணும். அப்பதான் வந்து நமக்கு ஈஸியா இருக்கும். சரிங்களா? நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நர்கல் பெரியா எழுச்சி 1782 இருந்து 1831 வரைக்கும் இந்த கிளர்ச்சியானது நடந்தது. எங்கன்னா மேற்கு வங்காளம். சரிங்களா? டுமீர் மிர்னுதர் அலி இவர் தான் தலைமை தாங்கினாரு. காரணம், ஜமீன்தார்கள் அவங்க வந்து ஒரு சில ரூல்ஸ் போட்டாங்க. இந்த நர்கல் பிரியா
இந்த பிளேசஸ்ல இருக்கிறோம். இந்த மக்களுக்கு வந்து தாடி வரி, நிலவரி இதெல்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஸோ இதனால கோவம் அடைஞ்சு இந்த கிளர்ச்சியானது நடந்தது. நர்கல் பிரியா எழுச்சியானது நடந்தது. தாடி வரி அப்படின்றது ஒரு வித்தியாசமா இருக்கு இல்லையா? ஸோ இதையும் வந்து கொஸ்டின் கேட்பாங்க. நோட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி இதை கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரிங்களா? தாடி வரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இது கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பகல் பாந்திஸ் கிளர்ச்சி 1825 இருந்து 1833 வரைக்கும் இந்த கிளர்ச்சியானது நடந்தது. எங்க அப்படின்னா மைமன் சிங். இந்த மைமன் சிங் பெங்கால்ல இருக்கிற பிளேஸ். சரிங்களா? மைமன் சிங் பெங்கால், அதாவது வங்காள தேசம், அங்க இருக்கிற பிளேஸ். இந்த இடத்துல தான் இந்த கிளர்ச்சியானது நடந்தது. தலைமை யாருன்னா திப்பு ஷா மற்றும் கரம் ஷா. இது ஆல்ரெடி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. ரீசன் ஆங்கிலேயருடைய அடக்குமுறை மற்றும் வரிகள். இந்த இந்த ரூல்ஸ்லாம் நீங்க ஃபாலோ பண்ணணும். உங்களுக்கு விளைச்சல் இருக்குதோ இல்லையோ இந்த வரியெல்லாம் நீங்க செலுத்தணும் அப்படின்றதுதான் இவங்களுடைய, அதாவது பிரிட்டிஷுடைய நோக்கமா இருந்துச்சு. ஸோ இதனால இந்த கிளர்ச்சியானது நடந்தது. சாம்பல்பூர் கிளர்ச்சி 1827 நடந்தது. எங்க அப்படின்னா சாம்பல்பூர், ஒடிசால இருக்கிற பிளேஸ். சரிங்களா? யாரு தலைமைனா வீர் சுரேந்திர ராய். இவர் வந்து ஒரு அரசரா இருந்தாரு அந்த பிளேஸ்க்கு. இவருடைய என்ன ரீசன் அப்படின்னா இவருடைய மக்களுடைய கோரிக்கைகள்லாம் வந்து கலெக்ட் பண்ணி பிரிட்டிஷ் கிட்ட வந்து கொடுக்கும்போது அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கல. ஸோ அதனாலதான் பிரிட்டிஷ்க்கு எதிராக இந்த கிளர்ச்சியானது நடந்தது. அவங்களுடைய அடக்குமுறைக்கு எதிராக வந்து ஒரு கோரிக்கை சொல்லும்போது அவங்க கண்டிப்பா வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ இதனாலதான் இந்த கிளர்ச்சியானது நடந்தது. பாலகொண்டா கிளர்ச்சி 1831 இருந்து 32 வரைக்கும் இந்த கிளர்ச்சியானது நடந்தது. எந்த இடத்துல அப்படின்னா ஆந்திர பிரதேசம். சரிங்களா? தலைமை யாருன்னா ஜமீன்தார்கள் தான். ஸோ ஜமீன்தார்கள் வந்து பிரிட்டிஷ்க்கு ஆதரவாக தான் எப்பவுமே இருப்பாங்க. இங்க பார்த்தீங்கன்னா ஜமீன்தார்களே வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஸோ இது ஒரு டிஃப்ரெண்டா இருக்கிறதுனால இதையும் வந்து கொஸ்டின் கேட்கலாம். சரிங்களா? இந்த டாபிக்லாம் அவுட் சோர்ஸ்ல இருந்து ஆட் பண்ணிருக்கோம். சரிங்களா? இந்த கூடுதலான கிளர்ச்சிகள்ல அவுட் சோர்ஸும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் அதிகப்படியா அவுட் சோர்ஸும் ஆட் பண்ணிருக்கோம். ஸோ இந்த கிளர்ச்சிகள்லாம் நம்ம படிக்க முடியாது அப்படின்னு நினைக்கக்கூடாது. இதை நம்ம படிச்சுதான் ஆகணும். கண்டிப்பா இதுல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க. சரிங்களா? ஜமீன்தாருடைய நிலத்தை வந்து ஆக்கிரமிப்பு செஞ்சுக்கிட்டாங்க. யாரு? பிரிட்டிஷ். அதான் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இல்லையா? ஜமீன்தார்கள் வந்து அதிகப்படியான வரி கொடுக்கல அப்படின்னா அவங்களோட நிலத்தையே வந்து ஆக்கிரமிப்பு செஞ்சுக்கிட்டாங்க. ஸோ இதுதான் இந்த கிளர்ச்சிக்கு ரீசனா இருந்துச்சு. குடகு கிளர்ச்சி 1835 எந்த பிளேஸ்? குடகு மலை. தலைமை யாருன்னா புட்டப்பசப்பா மற்றும் அப்பையா கவுடா. இதுவும் வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. தலைமை யாருன்னு கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின்ல. ரீசன் என்ன அப்படின்னா ஆங்கிலேயருடைய வரி விதிப்பு கொள்கை, புதுசா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்கீம்ஸ். சரிங்களா? அது எல்லாமே வந்து திட்டம், பேருக்கு தான் வந்து திட்டமா இருக்கும். ஆனா அதுல இருக்கிற நல்லது எல்லாமே பிரிட்டிஷ்க்கு சாதகமா தான் இருக்கும். சரிங்களா? பேருக்கு திட்டம் சொல்லுவாங்க, ஆனா பிரிட்டிஷ்க்கு சாதகமா தான் அதை கொண்டு வருவாங்க. குகா கிளர்ச்சி 1840 இருந்து 1857 வரைக்கும் இந்த கிளர்ச்சியானது நடந்தது. பஞ்சாப்ல. ஓகேங்களா? தலைமை வந்து ராம் சிங். என்ன ரீசன்? பஞ்சாப்ல வந்து சீக்கிய ஆட்சியை மீட்டெடுக்கணும். அதாவது இந்த பிரிட்டிஷோடைய ஆட்சி எங்களுக்கு வேணாம், நாங்க தான் வந்து எங்களுடைய சீக்கியர்கள் தான் ரூல் பண்ணணும், உங்களுடைய அடக்குமுறையெல்லாம் என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அப்படின்றதுக்காக இந்த கிளர்ச்சி நடந்தது. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய நிலத்துல வந்து வெளிநாட்டர் வந்து ஆக்குபை பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அவங்களையும் வந்து வெளியேற்றுறது இந்த கிளர்ச்சி வந்து நடந்தது. பிரிட்டிஷ்க்கு எதிராக நடந்துச்சு. சரிங்களா? குகா கிளர்ச்சி. கட்கரி கிளர்ச்சி 1844 கோலாப்பூர்ல நடந்துச்சு. தலைமை யாருன்னா பாபாஜி அகிரேக்கர் மற்றும் தாஜி கிருஷ்ண பண்டிட். சரிங்களா? ஆங்கிலேயர் வந்து சதாராவை ஆக்கிரமிப்பு செஞ்சுக்கிட்டாங்க. அதனாலதான் இந்த கிளர்ச்சியானது நடந்துச்சு. புயான் ஜீவாங் கிளர்ச்சி 1867 நடந்தது. எந்த இடத்துல அப்படின்னா கியோஞ்சார். தலைமை யாருன்னா ரத்னா நாயக், தரணிதர் நாயக். 2 பேர் வந்து தலைமை தாங்கி இருக்கிறாங்க. 1867லையும் 1891லையும் 2 வருஷத்துல வந்து இந்த கிளர்ச்சியானது நடந்திருக்கு. பிரிட்டிஷ்க்கு எதிராக. சரிங்களா? அவங்களுடைய அடக்குமுறைக்கு எதிராக தான் நடந்துச்சு. கோயா கிளர்ச்சி. கோயா 1879 இருந்து 1880 வரைக்கும் எந்த பிளேஸ்லன்னா கிழக்கு கோதாவரி. அல்லூரி சீதாராம ராஜ்லு. இவர் வந்து ஒரு பழங்குடியின இனத்தை சேர்ந்தவரே கிடையாது. சரிங்களா? பாத்தீங்கன்னா இவர் வந்து இந்த கிளர்ச்சிக்கு தலைமை தாங்கியிருக்கார். ஸோ இது வந்து ஒரு டிஃப்ரெண்டா இருக்கிறனால இந்த அல்லூரி சீதாராம ராஜுலு பத்தி ஆல்ரெடி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? டிஃப்ரெண்டா இருக்கிறனால இதையும் வந்து கேட்கலாம். திரும்பவும் வந்து இதுல இருந்து தலைமை கேட்டிருந்தாங்க.
ரீசனும் கேட்கலாம் இல்லையா? ஸோ நம்ம இதை படிச்சுதான் ஆகும். வட்டிக்கு கடன் கொடுப்பவர்கள், அதாவது இந்த கோயா மக்களுக்கு வந்து கடன் கொடுத்தாங்க இல்லையா? அப்படி திரும்ப கொடுக்க முடியாதவங்களோட நிலத்தை வந்து ஆக்குபை பண்ணிட்டது. அவங்களுடைய பாரம்பரிய உரிமைகள், அதாவது இந்த இடத்தெல்லாம் நீங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் வந்து ரூல்ஸ் போட்டிருப்பாங்க இல்லையா? அதெல்லாம் வந்து நீக்கணும் அப்படின்றதுக்காக இந்த கிளர்ச்சியானது நடந்தது. நாகா இயக்கம் 1905 இருந்து 1931 வரைக்கும் இது நடந்தது. மணிப்பூர்ல நடந்துச்சு. தலைமை யாருன்னா ஹாபு ஜடோனாங், ராணி கைடின்லியூ, இவங்க 2 பேரும் தலைமை தாங்கியிருக்காங்க. இந்த பிரிட்டிஷருடைய வரிக்கு எதிராக தான். சரிங்களா? சப்போஸ் விளைச்சல் இல்லை அப்படின்னா, வரி செலுத்த முடியல அப்படின்னா என்ன பண்ண முடியும்? இவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது இல்லையா? அந்த டைம் பிரிட்டிஷ் வந்து யூஸ் பண்ணி அவங்களோட நிலத்தெல்லாம் ஆக்குபை பண்ணிக்கிட்டாங்க. இதுதான் வந்து இந்த கிளர்ச்சிக்கு ரீசனமா இருந்துச்சு. இந்த இயக்கத்துக்கு. சரிங்களா? இந்த ராணி அப்படின்ற டைட்டில் வந்து யாரு கொடுத்தது இவங்களுக்கு? கைடின்லியூக்கு யாருன்னா ஜவஹர்லால் நேரு வந்து கொடுத்திருப்பாரு. சரிங்களா? சோ இதை நோட் பண்ணிக்கோங்க. இதே வந்து கொஸ்டினா கேட்கலாம். நெக்ஸ்ட் வந்து பஸ்தர் கிளர்ச்சி. பஸ்தர் கிளர்ச்சி 1910. பஸ்தர் அப்படின்னா 10 ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இயர் இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? எந்த பிளேஸ்? ஜக்தல்பூர். ஓகேங்களா? தலைமை யாருன்னா குண்டாத்தூர். என்ன ரீசன்? புதுசா அவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ற விதிகள், சரிங்களா? அவங்களுடைய சட்டங்கள் நிலத்துக்கு எதிராக இந்த பயிரை தான் நீங்க பயிரிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்தி பயிரிட சொல்லுவாங்க இல்லையா? அதுதான் அந்த புதிய நிலப்பிரபுத்துவம். வனவரிகள், நீங்க இருக்கிற பிளேஸுக்கு நீங்க இருக்கிற காட்டு பகுதியில் இருக்கிறீங்கன்னா அந்தந்த பிளேஸுக்கு நீங்க வரி செலுத்தணும் அப்படின்ற ஒரு அடக்குமுறை. சரிங்களா? அதனாலதான் இந்த கிளர்ச்சியானது நடந்துச்சு. குகீசின் கிளர்ச்சி 1917 இருந்து 1919 வரைக்கும் நடந்தது. மணிப்பூர்ல நடந்தது. செங்ஜா பாவோ டூங்கல் மற்றும் கோதிந்தாங் சித்லோ. சரிங்களா? இந்த குகீஸ் கிளர்ச்சிக்கு என்ன ரீசன் அப்படின்னா, இந்த இங்கிலாந்து என்ன பண்ணாங்க, உலக போர் நடந்தது. அதுல வந்து இங்கிலாந்தும் இன்வால்வ் ஆகியிருந்தாங்க. இந்த இங்கிலாந்துக்கு ஆதரவா வந்து இந்த குகீசின மக்களை வந்து சேர்த்துக்கிட்டாங்க. இங்க இருந்து கடத்தின்னு போயிட்டு அடிமையா வந்து வேலை பார்க்க வச்சாங்க. அவங்களுடைய போர்லயும் வந்து ஈடுபட வச்சாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த கிளர்ச்சிக்கு ரீசனா இருந்துச்சு. கட்டாயப்படுத்தி ஆள் சேர்த்து அடிமையா வந்து கடத்திட்டாங்க. கடத்தி கொண்டு போய் அடிமையா வந்து வேலையும் செய்ய வச்சாங்க. சரிங்களா? ஸோ இதனாலதான் இந்த மக்கள் வந்து இந்த கிளர்ச்சியில் ஈடுபட்டாங்க, பிரிட்டிஷுடைய இந்த கொள்கைக்கு எதிராக. ஓகேங்களா? ரம்பா கிளர்ச்சி 1879 இந்த கிளர்ச்சியானது நடந்தது. ஆந்திர பிரதேசத்துல நடந்துச்சு. தலைமை யாருன்னு பாத்தீங்கன்னா அல்லூரி சீதாராம ராஜ்லு. ஆல்ரெடி இவர் வந்து ஒரு கிளர்ச்சிக்கு தலைமை தாங்கியிருந்தார் இல்லையா? இந்த கிளர்ச்சி கோயா கிளர்ச்சி. சோ அல்லூரி சீதாராம ராஜுல பத்தி ஆல்ரெடி கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க. சோ புதுசா வந்து இதுலயும் கொஸ்டின் கேட்கலாம் இல்லையா? சோ இதை நோட் பண்ணிக்கோங்க. புதிய வரி விதிப்புகள், அவங்களுடைய அடக்குமுறை, ஜமீன்தார்களுடைய அடக்குமுறை. சோ இதான் வந்து ரீசனா இருந்துச்சு. தெபாக்கா இயக்கம். தெபாக்கா அப்படின்னா 3 பங்குன்னு அர்த்தம். 1946 இருந்து 47 வரைக்கும் இந்த கிளர்ச்சியானது நடந்தது பிரிட்டிஷ்க்கு எதிராக. சரிங்களா? எங்க அப்படின்னா வங்காளத்துல. தலைமை யாருன்னு பாத்தீங்கன்னா அகில இந்திய கிசான் சபா. சரிங்களா? இவங்க ஒரு பெரிய இயக்கமே வந்து இந்த கிளர்ச்சிக்கு தலைமை தாங்கி இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா இந்த டைம்ல வந்து வெள்ளம் வந்திருக்கும் இந்த வங்காளத்துல. சரிங்களா? வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட விவசாயிகள் வந்து வரி செலுத்த முடியாம இருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம விளைச்சலும் குறைவா இருக்கும். இந்த டைம்ல வெள்ளத்தால ஆல்ரெடி நாங்க பாதிக்கப்பட்டிருக்கோம், இவ்வளவு வரி நீங்க கேக்குறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு 3ல் 2 பங்கு இந்த டைம்ல நாங்க எடுத்துப்போம். இந்த வெள்ளத்தால பாதிக்கப்பட்டாங்க இல்லையா? அதனால 3ல் 2 பங்கு விவசாயிகளுக்கு கொடுக்கணும், மீதி 1 பங்கு தான் எங்களால உங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிளர்ச்சியில ஈடுபட்டாங்க. சரிங்களா? இதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த பங்கு வச்சு கொஸ்டின் கேட்பாங்க. தெபாக்கா அப்படின்னா 3 பங்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோல நம்ம என்ன பார்த்திருந்தோம்? பழங்குடியினர் கிளர்ச்சிகள் 2 பார்ட்டா பார்த்திருந்தோம் இல்லையா? 1857க்கு முன்னாடி என்னென்ன கிளர்ச்சிகள் நடந்தது, 1857க்கு அப்புறம் என்னென்ன கிளர்ச்சி நடந்தது அப்படின்றத பார்த்திருந்தோம். அது மட்டும் இல்லாம பொதுமக்கள் கிளர்ச்சிகள், சூரத்துப்பு கிளர்ச்சி, திருவாங்கூர் கழகம், இந்த கிளர்ச்சிலாம் வந்து மக்கள் கிளர்ச்சியா வரும். இதர சில கிளர்ச்சிகள்ல நம்ம ஒரு 14 கிளர்ச்சிகள் வந்து பார்த்திருந்தோம். சரிங்களா? கடைசியில குடகு கிளர்ச்சி, குகா கிளர்ச்சி,
நாகா இயக்கம், தெபாகா இயக்கம், ரம்பா கிளர்ச்சி, இதெல்லாம் வந்து கூடுதலான கிளர்ச்சிகள். அதாவது அவுட் சோர்ஸ்லையும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல ஆட் ஆகிற கிளர்ச்சியும் இந்த கூடுதலான கிளர்ச்சிகள். சரிங்களா? இதுவே நமக்கு போதுமானது. ஸோ இதுல இருந்து எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நம்மளால கண்டிப்பா ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? ஓகே நண்பர்களே, டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கிளாஸ்ல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ.